Okay, group data and ungroup data. Now earlier discuss பண்ணிருந்தோம். What is the ungrouped data? The collecting the data, it needs to be organized. Hence, there needs to be separate group data from ungrouped data. The both useful forms of data, but the difference between them is that the group data is raw data. This means it has just been collected but not sort out into any groups or classes. It's called as the ungrouped data. Okay, the number of individuals residing in the area is ungrouped data or raw information because nothing has been categorized. The ungrouped data is data used to show the information on an individual member of sample or population. Clear? There are yesterday discuss in a measure of central tendency. Okay, measure of central tendency mean mean, median, mode. There are a number of numerical descriptive central measurement that provide a representative value for central locations of data. In this section, we will consider arithmetic mean, median, mode. As a mean, the most commonly common and widely used measures of central tendency is arithmetic mean, which is generally referred to as a mean or average. The mean of the series of the values defined as equal sum of values divided by number of values. Okay, the mean can be divided into two. Okay, population mean, sample mean. Okay, yesterday discussed what is a population mean, what is a sample mean. Okay, then this is the example for the mean. Mean and average. Another words called as a average. Okay, அப்ப average அப்ப mean என்னன்னு சொல்லுவோம், x bar ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், x bar. Okay, x bar ன்னு சொல்லுவோம். நாங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்குற நேரம் இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பாருங்க, இதுல இன்கம் தந்திருக்காங்க 850, 1200, 560, 1350, 1850, 970, 780, 466, 1100 and 850. இவ்வளத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் வேல்யூஸ் இருக்கோ அத்தனை டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அவரேஜா கிடைக்கக்கூடிய telephone expenses தந்திருக்காங்க. The monthly expenditures in rupees on telephone bills of sample of 11 subscribers are noted as. Okay, அப்ப 11 subscribers average expenses தான் எவ்வளவு, 906.91. Okay, அப்ப இதான் அவரேஜா வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ். பட் ஆக்சுவலான எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா என்னது, வேரி ஆகி இருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன இருக்குது, வேரி ஆகுது 850. அப்ப 850ல இருந்து பாருங்க 906. அப்ப இதுல இருந்து வேரி ஆகுது 1200 வேரி ஆகுது. பட் இது அவரேஜ். கிளியரா? ஓகே ஓகே, இதுல நாங்க எஸ்டர்டே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இது எக்ஸல்ல எப்படி செய்யறேன்னு பார்த்திருந்தோம். அதுல டவுட் இருக்கா, ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, நான் இடையில ஒரு அசைன்மெண்ட்ஸ் திருப்பி பாப்போமா ஒருக்கா? சார் ஓகே. இந்த சிலபஸ் எனக்கு சிலபஸ் உங்களோட ஏரியால இருக்குது. இப்பதான் நாங்க பார்க்கலாம். உங்களுக்கு இது படிக்கணும், இது ஃபுல்லா முடிச்சா அப்புறம் உங்களுக்கு ட்ரெண்ட் அனாலிசிஸ் இருக்கு. அந்த மினி டேப் பண்ண டூல்ல எல்லாம் படிப்பிக்கணும். பெரட்டோ அனாலிசிஸ் பார்க்கணும். நீங்க பிஎஸ்டில பெரட்டோ அனாலிசிஸ் படிச்சிருக்கீங்களா? 20-80%. அது இந்த கணக்குகள் பாத்துங்களா, அப்படி அது வருது கிராஃப் எல்லாம். ஓகே, அப்ப இதுல அதெல்லாம் பார்க்கணும் நாங்க. அது குவாலிட்டி டூல்கள் எல்லாமே இருக்கு மினி டேப்ல. அப்ப அதெல்லாம் பார்க்கணும். ட்ரெண்ட் எல்லாம் பார்க்கணும், ட்ரெண்ட் அனாலிசிஸ், இப்ப ஃபோர்காஸ்டிங் எல்லாம் பார்க்கணும். ஓகே, அதெல்லாம் பார்த்தா அப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் அசைன்மெண்ட்ஸே செய்யலாம். சொல்றவங்களுக்கு விளங்குதா? ஓகே, என்ன அப்ப அதுகளை படிச்சா அப்புறம் தான் உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடைக்கும். நீங்க கேட்டீங்க தானே இந்த கோரிலேஷன்ஸ், கோஎஃபிஷியன்ட் எல்லாம். யா, அந்த கோரிலேஷன்ஸும் இருக்கு, கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு. அந்த கோரிலேஷன்ஸ் எல்லாம் படிச்சா அப்புறம் தான் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் எப்படி செய்யணும்ன்ற ஒரு ஐடியா வரும். விளங்கிட்டா?
இப்ப நீங்க இப்ப செய்யற மாதிரி செய்துட்டு போங்க, ஸ்டாப் பண்ண வேண்டாம் சரியா. அப்ப இடையில வார நேரம் நான் சில ஆல்ட்ரேஷன் சொல்லணும், அப்படி அப்படி மாத்தணும். ஓகே, அப்படியே செய்துட்டீங்கன்னா அது ஈஸி. அப்படியே பெரிய சாப்டர்ஸ் தானே, நான் குயிக்கா முடிக்க ட்ரை பண்ணுவேன். இது 2 classes போடுவேன். ஓகே, அது ப்ராப்ளம் இல்லையா உங்களுக்கு? இல்ல சார். ஓகே, என்ன நான் எனக்கு குயிக்கா முடிக்கணும் அப்படிதான் செய்யணும். இந்த சில சப்ஜெக்ட்களுக்கு இது முடிச்சு அதை முடிக்கிறேன்னா குயிக்கா முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபுல்லா படிச்சா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படி செய்யணும். இப்ப உங்களுக்கு சில ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் அது டவுட் இல்ல தானே, எப்படி எப்படி செய்யணும் அந்தந்த பாட்டுகளை செய்துட்டு வாங்க. ஓகே, முதல்ல ஓகே. இப்ப நான் சிலது சொல்றேன், அப்படி அப்படி இப்ப கொஸ்டினேஸ் எடுத்து வைங்க, ஒரு செட் அப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டு வாங்க. முதல் கொஸ்டினேஸ் எடுங்க, அந்த கொஸ்டினேஸை பேஸ்ட் ஆன் பண்ணி நீங்க சொல்லுங்க இத்தனை பேர்த்த கொடுத்தோம், அதுல கூட ஃபீட்பேக் கிடைச்சிருந்து இதெல்லாம் வரையலாம் தானே உங்களுக்கு, பார் சார்ட் கன் சார்ட் இதெல்லாம் வரையலாம் தானே, பார் சார்ட் பை சார்ட்லாம் யாரு பரிமேலா? எஸ் சார். எஸ். அப்ப அதுகளை வச்சுட்டு நீங்க உங்களோட அனாலிசிஸ் ரிப்போர்ட்டுகள் எழுதுங்க. நான் ஒரு கபடி ஆன்சர்ஸ் கார்டு அப்படி எப்படி செய்யணும் ஞாபகம் இருக்கா? அப்ப அதுல வச்சு அதுகளை செய்துட்டு வாங்க அந்த ஏரியாஸ் முதல்ல. ஓகே, அதுகள் பிறகு அந்த ஈவெண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ப்ரமோஷன் பிளான்ஸுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ்கள் இருக்குது கிளியர், அதுகளை பிறகு மிச்சதுகளை செய்வாங்க. ஓகே, நான் சொல்றேன் அப்படி எப்படி செய்யணும். ஆனா உங்களுக்கு எந்தெந்த கேள்வி எப்படி எப்படி ஆர்டரா வரணும்னு அவங்க சொல்லல தானே, கிளியரா எது ஆர்டரா செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சினாரியோ தவிர செய்திருக்காங்க. என்பிவி ஐஆர்ஆர்ல நீங்க முதல்ல செய்திருங்க. என்பிவி ஐஆர்ஆர் கேட்டிருக்காங்க நான் பிடிஎம்ல அது அது எல்லாத்தையும் நீங்க செய்யலாம். ஓகே, அப்ப அதெல்லாம் செய்துட்டீங்கன்னு சொன்னா நான் மிச்சதுல சொல்லி தந்துட்டு போறேன். எக்ஸிகியூட்டிவ் சம்மரிலாம் கடைசியா தான் எழுதுறேன். நீங்க ஓவரால் உங்க அசைன்மெண்ட்ஸ் முடிஞ்ச அப்புறம் அந்த அசைன்மெண்ட் ஓவரால் சம்மரி என்றதை நீங்க சொல்றதா என்ன எக்ஸிகியூட்டிவ் சம்மரின்றது விளங்கிச்சா? இந்த அசைன்மெண்ட்ல நீங்க என்ன விஷயத்த சொல்றீங்க கிளியரா? அப்ப நீங்க சொல்லலாம் நான் ஐஆர்ஆர் என்பிவி பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், பேஸ்ட் ஆன் த ஐஆர்ஆர் நீங்க சொல்லலாம். அப்ப அதுல எந்த டிசிஷன் மேக்கிங் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் விளங்கிச்சா? இப்ப இந்த காம்படிட்டிவ் இதுல ஐஆர்ஆர் என்பிவி நல்லமெண்டா என்பிவி தான் நல்லா என்றதை நான் இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். பேஸ்ட் ஆன் த என்பிவி படி இந்த ப்ராஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அதுல பத்தி நீங்க அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஓகே பரிமளா, என்ன சொல்லணும் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி தந்திருக்கேன் நோட்ஸ்ல விளங்கிச்சா? அந்த சூப்பீரியர் மெத்தட் அப்ப அதுகளை கொண்டு போயிட்டு நீங்க எக்ஸிகியூட்டிவ் சம்மரில எழுதலாம் விளங்கிச்சா? ஓகே சார். குழப்பம் உங்களுக்கு அனிதா? நோ சார். ஓகே, இப்ப ஐடியா கிடைக்குது உங்களுக்கு என்னன்னு? யா பரிமளாக்கு ஓகே? ஓகே சார். Okay, next is a median. Median mean the median is the value that divides a set of data into two equal parts. It's a given observations are arranged in order of magnitude. There are n number of observations arranged in order to magnitude. The median is obtained by selecting the value at n plus 1 divided by 2. ஓகே, இப்ப பாருங்க இதுல பாருங்க there are number of set தந்திருக்காங்க. எத்தனை நம்பர் தந்திருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப 11 இந்த தந்திருந்தாங்கன்னா இதுனா மிட் வேல்யூ என்ன, அதாவது ரெண்டு நடுவுல வரக்கூடிய நடுப்பெருமானம் என்ன என்று சொல்லுவாங்க. அப்ப பாருங்க 11 சொன்னா 1 2 3 4 5 இந்த சைடு இருக்க எவ்வளவு, இப்ப இதை விட்டுட்டு பாருங்க 1 2 3 4 5. அப்ப இது ரெண்டு நீங்க 2 ஈக்குவல் பார்ட்ஸா மடிச்சீங்கன்னா இந்த பார்ட் நடுவுல வரப்போகுது. இந்த 850 மட்டும் தான் என்ன செய்ய போகுது, தனியா நடுவுல வரப்போகுது. அது கிளியரா விளங்குதா? இங்க பாருங்க இந்த 850க்கு இந்த சைட் பாருங்க 5 பார்ட்ஸ் இருக்கு. இந்த 850க்கு இங்க எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 5 பார்ட்ஸ் இருக்கு. கிளியரா பரிமளானி ஆன்டா? எஸ் சார். அப்ப எது சென்ட்ரல் பாயிண்ட்ல இருக்கு? இந்த 850 தான். கிளியரா? ஏன் இதை தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 5 இருக்கு. கிளியரா? இப்ப இந்த மவுஸ் கர்சர் பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா? ஓ சார். இந்த 850 தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 5 இருக்கு. இந்த 850 தாண்டி
இந்த சைடு எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 5. 5 இருக்கு. அப்ப எது சென்ட்ரல் பாயிண்ட்ல இருக்குது? 850. 850. அப்ப அதுதான் மிட் வேல்யூன்னு சொல்லுவோம். விளங்கிச்சா இப்ப? ஓ சார். அப்ப அதை ஈஸியா கண்டுபிடிக்கிறது என்ன சொல்லிருக்காங்க? அப்ப எத்தனை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்ப 11ஓட 1 ஆட் பண்ணா எவ்வளவு வரப்போகுது? 12. அப்ப 12 2 டிவைட் பண்ணா என்ன வரப்போகுது? 6th வேல்யூ வரப்போகுது. அப்ப அது என்ன செய்வாங்கன்னு சொன்னா சிக்ஸ்த் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அப்போ அதை முதல்ல அசெண்டிங் ஆர்டர், உங்களுக்கு அந்த நம்பர் வேல்யூ என்ன செய்யணும்? முதல்ல அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். கிளியரா? ஓகே பரிமளா? அப்படி எழுதினீங்கன்னு சொன்னா சிக்ஸ்த் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கணும். சிக்ஸ்த் வேல்யூ என்ன இருக்கு? 1 2 3 4 5 6. எது இருக்குது? 850. அதனாலதான் அதான் மிட் வேல்யூன்னு சொல்றாங்க. கிளியரா? Then we find the locations of median by n plus 1 divided by 2, which is the observation at 6th position. Then we note the median is 850 if there are even number of observations. There are, இப்ப இதுல வந்து odd number தந்திருந்தாங்க. There are even number என்றாலும் நீங்க n plus 1 போட்டே calculate பண்ணலாம். even number என்றா என்ன? 10 என்று வந்துச்சுன்னு சொன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 என்று தராங்கன்னு இருக்குமே. ஓகே, ஒரு 10 வேல்யூ தராங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இந்த வேல்யூ தரையில வைப்போமே. அப்ப 10,200 வரைக்கும் வேல்யூஸ் தராங்க. அப்ப இதுல மிட் வேல்யூ என்ன சொல்லுங்க? ஓகே, இதுல மிட் வேல்யூ என்ன சொல்லுங்க? இந்த 1200 வரைக்கும் இங்க வரைக்கும் 5 இருக்குது, இங்க வரைக்கும் 5 இருக்கு. அது கிளியரா பாருங்க. 1 2 3 4 5 இந்த சைடும் 5 இருக்கு. இந்த சைடு 1 2 3 4 5 இது வரைக்கும் 5 வேல்யூஸ் இருக்கு. அப்ப ரெண்டுக்கு முன்னாடி சென்ட்ரல் பாயிண்ட் எது வர போகுது? இந்த ரெண்டு 850க்கு முடியல. அது கிளியரா? ஓ சார். அனிதாக்கு விளங்கிச்சா இது? Yeah. ஓகே, அப்ப அது அப்ப அந்த பிளேஸ் என்ன பிளேஸ்ன்னு வர போகுது? இப்ப நார்மலா சொல்லுங்க. 5.5 ன்னு சொல்லி வர போகுது. அது விளங்கிச்சா? Yeah, sir. அப்ப 10 plus 1 எவ்வளவு? 11. 11 2 ஆல் டிவைட் பண்ணா 5.5. 11 2 ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு? 5.5. ஓகே, 5.5 பிளேஸ்ல இருக்குது என்னது? இது ரெண்டையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணி விட்டீங்கன்னாலும் சரி. அப்ப அது என்ன வர போகுது? 850 தான் வர போகுது. விளங்கிச்சா? இது 5th வேல்யூ, இது 6th வேல்யூ. அப்ப ரெண்டையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணலாம், அல்லது இதுல இருந்து கழிச்சும் செய்யலாம். அங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆகும். ஓகே ஓகே, இதுல டவுட் இருக்கா? என்ன எல்லாரும் மீடியன்ல கன்ஃபியூஸ் ஆவாங்க. மோஸ்ட்லி மெத்தட்கள் செய்வாங்க, மீடியன்ல கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகே, if there are even number of observation, mod is obtained by calculating the mean of two middle values. ஓகே, அப்ப நான் 2 middle values இடையில நீங்க காணலாம். அது சரியா இல்லையா? இப்பதானே பார்த்தோம் 2 middle values இடையில பார்க்கிறது. Median provides a robust estimate for central tendency when estimate observation are present. If we observe the last observation of example 2.3 to be 40,000, still the remain unchanged. இப்ப இதுல 40,000 புதுசா ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா, சரியா? இப்ப புதுசா ஆட் பண்றீங்க 40,000 சொன்னா, இந்த மிட் வேல்யூ இப்ப என்ன வர போகுது? இப்ப எத்தனை டோட்டல் வேல்யூ வந்துடும்? 12 வந்துடும். கிளியரா? 12 வந்துடும். அப்ப 12 இதுவும் அவ்வளவு 6. 12 எவ்வளவு வர போகுது? 12 plus 1 30. 30 2 ஆல் டிவைட் பண்ண 6.5 பிளேஸ். அதெல்லாம் இருந்துச்சு. அப்ப 6.5ல இந்த பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6. அப்ப இது ரெண்டும், அப்ப இது ரெண்டுக்கு முடியல என்ன வேல்யூஸ் இருக்குன்னு நீங்க சொல்லி பார்க்கணும். கிளியரா? ஓகே. எஸ் சார். Yes. Okay, mod mean என்னது? Mod is the most frequently occurring the observation of a set of data. One notable feature of the mod is for a set of there could be more than one mod. அதாவது ஒரு தடவைக்கு மேல வந்திருக்கும். கிளியரா? ஓகே, மோஸ்ட் occurring நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கூடுதலா வந்ததுதான் சொல்லுவோம், என்ன mod ன்னு சொல்லுவோம்.
the mod for the data is an example 2.3 is 850. For example, early time la paatadala edu mod nu pathina number of times edu frequency kuda vandirukku 850. Clear? Yes, sir. Okay. 850s. The mod is widely used in describing the information gathered on discrete or categorical variable. Clear? அப்ப mod என்ன செய்யலாம், நீங்க ஒரு பார் சார்ட்ல காட்டிங்கன்னா இப்படியும் காட்டலாம். ஓகே, இந்த பார் சார்ட் அங்க ஹை வேல்யூவா காட்டுதோ அதான் mod. ஓகே, இது பார் சார்ட்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்ற நேரம் எது ஹை வேல்யூவா காட்டுதோ அதான் mod ன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, இது எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்காங்க மோடுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, மோடுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு தந்திருக்காங்க. The examples of the mod, the daily demand for the inventory in 10 days period is as follows. அப்ப 10 days periodsல வந்து daily demand தந்திருக்காங்க. daily demands unit number of days. இப்ப 10 daysல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 நாள் 10 நாள் ஒரு 10 நாள் பீரியட்ல தொடர்ந்து 3 நாள் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு 6 தடவை டிமாண்ட் வந்துரு. சரி, 6 யூனிட்ஸுக்கு 6 யூனிட்டுக்கு இப்போ 3 நாள் அப்படி கேட்டிருக்காங்க. ஒரு யூனிட்லயே 6 யூனிட்ட வந்து கேட்டிருக்காங்க. என்ன 3 நாள் கேட்டிருக்காங்க? 6 நாள் கேட்டிருக்காங்க. எத்தனை யூனிட்ஸ்? 7 யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க. கிளியரா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப இப்படியும் பார்க்கலாம். இது எக்ஸ்டெண்ட் வச்சிங்கண்டா இது எஃப் வச்சிங்கன்னு சொன்னா இதே மல்டிப்ளை பண்ணா இதுக்கு எத்தனை தடவை டிமாண்ட் வந்திருக்கு? 500 டைம்ஸ். ஓகே, அப்ப 3 நாள், ஒரு நாளைக்கு 6 யூனிட்ஸ் பண்ணி 3 நாளுக்கு எத்தனை வந்திருக்கு? 500. கிளியர்? அப்படியும் பார்க்கலாம். மோரல்ஸ் நீங்க இப்படி நான் சொல்ற மாதிரியும் பார்க்கலாம். 6 நாள்ஸுக்கு வந்து 7 யூனிட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அது விளங்குதா? ஓகே, ஒரு நாள் வந்து 8 யூனிட்ஸுக்கு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. 6 நாள் வந்து 7 யூனிட்ஸுக்கு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு 7 யூனிட்ஸ் படி 6 நாளைக்கு பாருங்க, ஒரு நாளைக்கு வந்து 7 யூனிட்ஸ் படி 6 நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ்? 42 யூனிட்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க கஸ்டமர்ஸ். அது விளங்குச்சா? பரிமளா விளங்குது என்ன சொல்றது என்னன்னு? இப்ப நீங்க அந்த ஃப்ரீக்வன்சி பாப்பீங்க தானே, இது எக்ஸ் இது எஃப் சொன்னீங்களா, இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே. அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இது 18 சொல்லி வரும். இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 42 சொல்லி வரும். இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அவ்வளவு 8 சொல்ல வரும். அப்ப இதுக்கு ஃப்ரீக்வன்சி எஃப்எக்ஸ் கூடனா இருக்குது செகண்ட் வேல்யூ. அது விளங்கிச்சா? ஓகே, ஏண்டா பாருங்க, ஏண்டா இது 6 நாள்ல 10 நாள்ஸ்ல 6 நாள் வந்து 7 யூனிட்ஸுக்கு டிமாண்ட் வந்துருக்கு. விளங்கிச்சா? அப்ப ஒரு நாளுக்கு 7 யூனிட்ஸ் படி 6 நாள் கேட்டிருக்காங்க. கிளியர்? அப்ப எது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்ல நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 6 நாள் தான். 6 நாள் தான் எத்தனை யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க? 7 யூனிட்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு 7 யூனிட்ஸ் படி 6 நாள் கேட்டிருக்காங்க. the mod is 7 units. இது கிளியரா உங்களுக்கு? the mod is 7 units because it's a value which occurs most frequently. Karimala okay? குழப்பமா இருக்கா? No sir. Okay. Recap பண்றேன். Okay. Calculate the mean median mod for the following data. அப்ப அதை வச்சு மீன் மீடியன் மாட் எல்லாம் கண்டிருக்காங்க. இதோட டேட்டா செட்ல மீன் எப்படி காண்றது? டோட்டல் வேல்யூ, சம் ஆஃப் த டோட்டல் வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஒவ்வொருத்தையும் ஆட் பண்ணணும். 3, 13, 11, 15, 5, 4, 2, 3, 2. அப்ப ஒவ்வொருத்தையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு வருது எவ்வளவு? 58. அதை சொல்லுவோம் என்ன? சிக்மா எக்ஸ் என்று சொல்லுவோம். டோட்டல் வேல்யூஸ் எவ்வளவு? 58. அது நம்பர் ஆஃப் எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 9 ஆல் டிவைட் பண்ணா உங்களுக்கு வரப்போகுது எவ்வளவு? 58. 6.44 சொல்லி வரப்போகுது. அப்ப இதை சொல்லுவோம் என்னது? மீன் ஓ எக்ஸ் பார்ன்னு சொல்லுவோம். ஓகே, அல்லது அவரேஜ்னு சொல்லாமா இல்லையா? இது என்னன்னு சொல்லலாம்? அவரேஜ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இது பின்னுக்கு தேவை, நாங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் படிக்க. மீன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்பயே சொல்லிடுங்க. ஓகே, அடுத்த மீடியன் காண்றது. மீடியன் காண்றதுக்கு இந்த நம்பர் ஆஃப் டேட்டா செட் என்ன சொல்லிருந்தாங்க? அசெண்டிங் ஆர்டரா மாத்தணும். ஓகே, அசெண்டிங் ஆர்டரா மாத்திட்டு நாங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னா எது மிட்ல வருது பாருங்க. 1 2 3 4 5 6
7 8 9. ஓகே, இதுல பாருங்க எத்தனை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்குது. அது அசெண்டிங் ஆர்டரா மாத்திட்டாங்க. அப்சர்வேஷன்ஸா இந்த அசெண்டிங் ஆர்டரான்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 9 டேட்டாஸ் அசெண்டிங் ஆர்டர்ல மாத்திட்டாங்க. மாத்திட்டு இதுல இருந்து பாத்துருக்கீங்க என்னன்னு சொன்னா எப்படி நாங்க மீடியன் காணலாம்னு சொன்னா இங்க பாருங்க இங்காலைக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 4 வேல்யூஸ் இருக்கு. இங்க பாருங்க 4ல இருந்து இருக்குல்ல, இந்த 4ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்காலைக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 4. இந்த 4க்கு இங்காலைக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 4 இருக்குது. அப்ப சென்ட்ரல் பாயிண்ட்ல எது இருக்குது, 4. அப்ப அது அப்படியும் காணலாம். ஓகே, ஒன்று அப்படி காணலாம் 4ன்னு சொல்லி. அல்ல என்ன n+1 டிவைடட் பை 2. அப்ப நம்பர் ஆஃப் அப்ப n எவ்வளவு 9 plus 1 அப்ப 10 divided by 2. அப்ப எத்தனை வர போகுது, 5th பொசிஷன் வர. ஓகே, 5th பொசிஷன் என்ன இருக்கு, அப்ப இதுல 4 அப்படியும் காணலாம். கிளியரா? எஸ் சார். ஓகே, அடுத்து mod என்னன்னு காணலாம், நம்பர் ஆஃப் டைம் frequency கூட டைம்ஸ் வந்தது. எது நம்பர் ஆஃப் டைம் frequency கூடுதலா வந்திருக்கு, 2. எது கூட டைம்ஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 3ம் இருக்குது 2ம் இருக்கு. 3 இருக்கு. ஓகே, அதான் என்னது மாடர்ன் சொல்லுவாங்க. இந்த given data the observation 2,3 occurs maximum number of time. ஓகே, ரெண்டு டேட்டாஸ் வந்திருக்கு அப்படி. ஓகே, ஓகே. அடுத்து பாருங்க, calculate the mean median mode for the following data. இதுல எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ் வந்திருக்காங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 வேல்யூஸ் வந்திருக்கு. அப்ப 10 அவ்வளோத்தையும் கூட்டி 10 வேல்யூஸ் அவ்வளோத்தையும் கூட்டி 10 ஆல் டிவைட் பண்றோம். அப்ப 10 வேல்யூஸ் டோட்டல் சிக்மா எக்ஸ் எவ்வளவு வருது, 880. அதான் 10 ஆல் டிவைட் பண்றோம். அப்ப ஆவரேஜ் எவ்வளவு வர போகுது, 88. கிளியரா? ஓகே, அப்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னா 10 சப்ஜெக்ட்ல அவர் எடுத்த மார்க்ஸ் தந்திருக்காங்க. இப்போ 10ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு ஆவரேஜ் எடுத்திருக்காரு, 88 எடுத்திருக்காரு. கிளியரா? ஓகே, அதை என்ன சொல்லுவாங்க, ஆவரேஜ் சொல்லுவாங்க, அல்லது சிக்மா எக்ஸ் சொல்லுவோம். ஓகே, அப்ப இதுல 10 இருக்கு. அப்ப 10 சொன்னீங்கன்னு சொன்னா இது நாங்க அசெண்டிங் ஆர்டரா மாத்தணும். அடுத்த மீடியன் காண அசெண்டிங் ஆர்டர் மாத்திட்டோம்னு சொன்னா இதுல அந்த அப்சர்வேஷன்ஸ் பாருங்க அசெண்டிங் ஆர்டர்ல தந்திருக்காங்க. அசெண்டிங் ஆர்டரா மாத்தினா அப்புறம் 1 2 3 4 5 இதே இருக்கு 85. சரியா? 1 2 3 4 5 அடுத்த இங்கலைக்கு 5 இருக்குது. இப்ப சோ மிட் வேல்யூ எதுல வரப்போகுது, இந்த ரெண்டு 85க்கு முடியல வரப்போகுது. அது கிளியரா உங்களுக்கு? Yes sir. பரிமளா ஓகே, அனிதா? Yes sir. Yes sir, okay. அப்ப ரெண்டு 85 முடியல மிட் வேல்யூ வரப்போகுது. அப்ப மிட் வேல்யூ என்னன்னு வரப்போகுது, 5th பாயிண்ட் 5th வரப்போகுது. 10 plus 1 அதை 2 ஆல் டிவைட் பண்ணி விட்டா என்ன வரப்போகுது, 11 2 ஆல் டிவைட் பண்ணி விட்டா எவ்வளவு வரப்போகுது, 10 plus 1 எவ்வளவு 11. 11 divided by 2 எவ்வளவு 5.5. அது எவ்வளவு ஆயிடுச்சா? அப்ப 5.5ன்றது எதுக்குள்ள வரப்போகுது, 1 2 3 4 5 இது 6. அப்ப 5 இது 6 இது 5. அப்ப ரெண்டுக்கு முடியல 5.5 வரப்போகுது. அப்ப என்ன செய்யலாம், இது ரெண்டையும் கூட்டி நீங்க என்ன செய்யலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்பயும் 85 தான் வரப்போகுது. அல்லாட்டி என்ன செய்யலாம், 5th வேல்யூ போட்டு முன்னுக்கு 5th வேல்யூ 85 போட்டுட்டு இதுல இருந்து இதை கழிச்சு 2 ஆலையும் டிவைட் பண்ணலாம். சரியா? ஓகே ஓகே பரிமளா? Yes sir. Okay. ஓகே, மொட் அப்படி காண்ற மொட்ன்றது என்ன, நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே, நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது கூட வந்திருக்கு. இதுல 85 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 3 டைம்ஸ் வந்திருக்கு. என்ன? Okay, in the given data the observations 85 occurs the maximum number of times 3. Okay, 85. Clear? Yes sir. Okay, அப்ப yesterday அது வரைக்கும் தானே பார்த்திருந்தோம் என்ன? Yes sir. Okay, இனி பாருங்க in order of the monitor the efficiency of his department, the head of finance section is another example. Okay, in order to monitor or draw dataவை எப்படி குரூப்பா மாத்துறது, ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா இதானு தந்திருக்காங்க. in order to monitor the efficiency of his department, the head of finance sections of a large company spot checks the number of invoice left unprocessed at the end of the each day.
அப்போ ஒவ்வொரு டேட்ல ஹெட் ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஃபைனான்ஸ் மேனேஜர் அவர் ஒவ்வொரு நாளும் வந்து இன்வாய்சஸ் வந்து அன்செக் பண்ணாம அவ்வளவு இருக்குது, அன்ப்ரோசஸ் டேட்டா அவ்வளவு இருக்குது, நம்பர் ஆஃப் இன்வாய்சஸ் அவ்வளவு இருக்குது ஒவ்வொரு டேட்ட முடிவிலையும் சொல்லியிருக்காரு. At the end of the first period, this check 26 days working days 26 working daysல எவ்வளவு டேட்டாஸ் அன்ப்ரோசஸ் ஆயிருக்குன்றத தந்திருக்காங்க. சரியா? கிளியரா பரிமளா? Yes, sir. Clear. ஓகே, அப்ப 26 டேஸ்ல ஒரு டேல எவ்வளவு, இன்னும் ஒரு டேல எவ்வளவு, இன்னும் ஒரு டேல எவ்வளவு, இன்னும் ஒரு டேல எவ்வளவுன்னு சொல்லி he has collected the following data. அப்போ ஃபர்ஸ்ட் டேல வந்து எவ்வளவு, 1 டேட்டா அன்ப்ரோசஸ் பண்ணாம இருக்குது. இன்னும் ஒரு டேல எத்தனை டேட்டா அன்ப்ரோசஸ் பண்ணாம இருக்கு, 5 டேட்டா அன்ப்ரோசஸ் பண்ணாம இருக்குது. இன்னும் ஒரு டேட்ல என்ன இருக்குது, என்ன இது வந்து இதா இருக்குது, 3 டேட்டா. இன்னும் ஒரு டேல பாத்தீங்கன்னு சொன்னா 3 டேட்டா அன்ப்ரோசஸ் பண்ணாம இருக்கு. இன்னும் ஒரு டேல 3 டேட்டா, இன்னும் ஒரு டேல 2 டேட்டா, இன்னும் ஒரு டேல 3 டேட்டா, இன்னும் ஒரு டேட்ல எல்லா டேட்டாவும் ப்ரோசஸ் பண்ணிட்டாங்க 0. இன்னும் ஒரு டேட்ல 4, இன்னும் ஒரு டேட்ல 1, இன்னும் ஒரு டேட்ல 4, இன்னும் ஒரு டேட்ல 6, இன்னும் ஒரு டேட்ல பாருங்க 4. இப்படி ஒவ்வொரு டேட்லயும் எத்தனை டேட்டாஸ் வந்து ப்ரோசஸ் பண்ணாம இருக்குன்னு பாத்துருக்காங்க. அப்படி 26 நாள் இருக்கு. கிளியரா இது பரிமளா? Yes, sir. Clear. ஓகே, அப்ப அப்படி பார்த்து கேட்டகரி பண்ணதுல அவங்க பார்த்திருக்காங்க நம்பர் ஆஃப் இன்வாய்சஸ் லெஃப்ட் அன்ப்ரோசஸ்ட். அப்ப அந்த அன்ப்ரோசஸ் பண்ண டேட்டாவை என்ன செய்யிருக்காங்க, 0 to 6 வரைக்கும் பார்த்திருக்காங்க. அதை கேட்டகரி பண்ணிருக்காங்க. 0 டேட்டா எத்தனை நாள் ப்ரோசஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எல்லா அது 0 மீன் என்னது, எல்லா டேட்டாஸும் வந்து ப்ரோசஸ் பண்ணப்பட்டுட்டு என்ன அதான மீனிங். 0 மீன் 0 இன்வாய்சஸ் சொன்னா என்ன மீனிங், லெஃப்ட் அன்ப்ரோசஸ் சொன்னா எல்லா இன்வாய்சஸும் என்ன செய்யிருக்கு அந்த டேட்ல வந்து ஃபுல்லா ப்ரோசஸ் பண்ணிட்டாங்க. ஒரு டேட்டா மட்டும் அன்ப்ரோசஸ் பண்ணாம அப்படி எத்தனை நாள் இருக்குது, 5 நாள் இருக்கு. கிளியரா? Yes, sir. 2 டேட்டா அன்ப்ரோசஸ், 2 டேட்டாஸ் அன்ப்ரோசஸ் பண்ணாம எத்தனை நாள் இருக்குது, 4 நாள். அப்ப டோட்டலா எத்தனை டேட்டாஸ், 8 டேட்டாஸ். 8. அது விளங்கிச்சு உங்களுக்கு. ஒரு நாளுக்கு 2 டேட்டான்னு சொன்னா அப்படி 4 நாளைக்கு எத்தனை டேட்டா, 8 டேட்டா. இதுல ஒரு நாளைக்கு ஒரு டேட்டா ப்ரோசஸ் பண்ணாம அப்படி எத்தனை நாள் இருக்குது, 5 நாள். அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப டோட்டலா எத்தனை டேட்டா வரப்போகுது, 5. இது விளங்கிச்சாங்களுக்கு Yes, sir. பரிமளா? Yes. இன்னும் ஒரு டேட்டாக்கு பாருங்க, இன்னும் ஒரு டேல வந்து 6 டேட்டா வந்து ப்ரோசஸ் பண்ணாம இருக்குது. அப்படி எத்தனை நாள் இருக்காங்க, 1 டே படி இருக்காங்க. அப்படி பார்த்தா எத்தனை நாள், எத்தனை டேட்டா அன்ப்ரோசஸ் பண்ண இல்ல, 6 டேட்டா. 3 டேட்டா ப்ரோசஸ் பண்ணாம அப்படி எத்தனை நாள் இருக்கு, 8 நாள் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு அன்ப்ரோசஸ் பண்ணல டேட்டா, 24. ஓகே, 24. அப்ப டோட்டலா அவ்வளவுதான் கூட்டினா எவ்வளவு அன்ப்ரோசஸ் பண்ணாம இருக்கு டேட்டா, 65. அது விளங்கிச்சா? இதுல டவுட் இருக்கா? இதுல அப்ப இந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்றது என்ன, நம்பர் ஆஃப் டேஸ். ஓகே, அப்ப இதுல மீன் காணலாமா இல்லையா? அப்ப மீன் அப்படி காணலாம், fx f ஆல் டிவைட் பண்ணி விட்டா வருமா இல்லையா? Yes, sir. கிளியரா? அப்ப இது எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்டா, டேலின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், இப்படி அந்த அடையாளம் போறது என்னன்னு சொல்லுவோம், டேலின்னு சொல்லுவோம். சரியா பெரியமேல? நீங்க அந்த ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்பீங்க அந்த மரபுரியா என்னன்னு சொல்றது, அதா அதத்தான் டேலின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அப்ப இப்ப இதுல மீன் காண்றா என்ன செய்யணும், இப்ப பாருங்க இதுல பாருங்க, இது எக்ஸ் இது எஃப். அப்ப ரெண்டை இப்ப மல்டிப்ளை பண்ணி இது என்ன வந்துட்டு எஃப்எக்ஸ். அப்ப இது என்ன சொல்லுவோம், சிக்மா எஃப்எக்ஸ் சொல்லுவோம். இந்த டோட்டல் என்ன சொல்லுவோம், சிக்மா எஃப்எக்ஸ். இந்த டோட்டல் என்ன சொல்லுவோம், சிக்மா எஃப் சொல்லுவோம். அப்ப சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப் ஆல டிவைட் பண்ணாலும் என்ன வரும், மீன் வரும். கிளியர்? அப்ப இதால டிவைட் பண்ணா அப்ப ஒரு டேக்கு எவ்வளவு டேட்டா அன்ப்ரோசஸ் பண்ணாம இருக்குன்னு சொல்லி வருமா இல்லையா, அவரேஜா? சரிமலா? ஓகே ஓகே சார். இந்த டேட்டாவை இவ்வளவு டோட்டல், இது இவ்வளவு டோட்டல் அன்ப்ரோசஸ் டேட்டா, இது இவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ். அப்ப இதால டிவைட் பண்ணி விட்டா இவ்வளவு வரப்போகுது. ஓகே கிளியரா? அப்ப அதான் இதுல வந்திருக்காங்க. மீன் என்ன சொல்லிருக்காங்க, எக்ஸ் பார் ஈக்குவல், எக்ஸ் பார்னா அவரேஜ் ஈக்குவல் சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப். ஸோ பாத்தீங்கன்னா 65 26 டிவைட் பண்ணி விட்டா
2.5 unprocessed data per day. Clear? Unprocessed data per day. Okay, அப்ப எவ்வளவு டேட்டா ஒரு நாளைக்கு அன்ப்ரோசஸ் பண்ணா விடுறாங்க? அவரேஜா 2.5. கிளியரா? கிளியரா பரிமளா? Yes, sir. ஓகே, அப்ப இதுல மாட் எது சொல்லுங்க அப்ப மாட் என்ன சொல்லுங்க? பரிமளா அனிதா சொல்லுங்க. So 3 and 8. 3 and 8. பரிமளா? 3 and 8, sir. 3 and 8. ஏன் சொல்லுங்க அப்ப ஏன்? பாருங்க, 3 டேட்டா அன்ப்ரோசஸ் பண்ணாம எத்தனை நாள் இருக்குது? 8 days. 8. அப்படி பாத்தீங்கன்னா சொன்னா எத்தனை டேட்டா அன்ப்ரோசஸ் பண்ணாங்க? 24 டேட்டா. 24 data. இங்க பாருங்க 3 டேட்டா. the mod is 3. mod is என்னது? 3. ஏன்னு சொன்னா மோஸ்ட் frequency எது கூடவே இருக்கு? இந்த frequency எது கூடவே இருக்குன்னு பார்க்கணும். frequency எதுக்கு இருக்குது? 8 டேஸ் இருக்கு. 26 நாள்ல 8 நாள் 8 டைம்ஸ் வந்து என்ன செய்திருக்காங்க? 3 டேட்டா அன்ப்ரோசஸ் பண்ணாம இருக்கு. அப்போ பாருங்க 3, ஒரு 3, ரெண்டாவது 3, இது மூன்றாவது 3, இது நாலாவது 3, அஞ்சாவது 3, இது ஆறாவது 3. ஓகே, இது 7, இது 8. 8 டைம்ஸ் வந்து 8 டேஸ் வந்து என்ன செய்திருக்காங்க? 3 அன்ப்ரோசஸ் டேட்டா என்ன செய்திருக்காங்க? அன்ப்ரோசஸ் பண்ணாம இருந்திருக்கு. கிளியரா? Yes. ஓகே, அப்ப mod is என்ன? 3. அதாவது எப்படி பார்க்கறேன்னு சொன்னா இந்த frequencies எது கூடவே இருக்குது? ஓகே, frequency கூடவே இருக்க வேல்யூ எது? கிளியரா? ஓகே, frequencyக்கு கூடவே இருக்க வேல்யூ எதுன்னு சொல்லி போட்டீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, the mod is 3 unprocessed data because it is the value which occurs most frequently. Okay, okay. Okay, sir. அடுத்து பாருங்க, டெஸ்டிங் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது தந்திருக்காங்க. The daily absentee rate at the small factory is recorded for us one calendar month. ஓகே, 1 calendar monthல இருக்க ஒரு ஸ்மால் ஃபேக்டரியில இருந்த அப்சென்டிசம் ரேட்டை தந்திருக்காங்க. ஒரு டெய்லி வந்து அப்சென்டிசம் ரேட், எம்ப்ளாயீஸுக்கு வேலைக்கு வராம இருந்த ஒரு நாள்ல எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து வேலைக்கு வராம இருந்திருக்காங்க. அப்படி 22 டேஸ் தந்திருக்காங்க. அப்ப 22 டேஸ்ல எம்ப்ளாயீஸ் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வரையில? ஒரு நாள் 6 பேர் வரையில, இன்னும் ஒரு நாள் 8 பேர் வரையில, இன்னும் ஒரு நாள் 7 பேர் வரையில, இன்னும் ஒரு நாள் 3 வரையில, இன்னும் ஒரு நாள் 5 வரையில, இன்னும் ஒரு நாள் 5 வரையில. இது செய்யுங்க பாப்பேன். ஓகே, பரிமளா அனிதா இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். மீன் என்ன, மோட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மீன் எவ்வளவு வந்து? 5.05. 05 mod. Okay, 5.045. Okay, 111 வந்துச்சு. Yes, sir. Yes, sir. அதை வந்து 22 ஆல டிவைட் பண்ணீங்க. அப்போ 5.045. அப்ப என்ன இருக்கு? அப்ப இது எப்படி கண்டிருக்காங்க பாத்தீங்களா? அப்போ ஒரு டே பாருங்க, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி அப்சென்டிசம் பெர் டே. ஒரு டேக்கு வந்து ஆட்கள் வராதது பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் வராதது எத்தனை நாள் இருக்கு? 0 days. ஒரு ஆள் கூட வராம விட்டது எத்தனை நாள் இருக்கு? அப்படி யாருமே வராம விட்டது இல்லையா? ஓகே, Yes. ஓகே. 2 பேர் வராதது எத்தனை நாள்? 2 நாள் இருக்குது. 3 பேர் வராது எத்தனை நாள் இருக்குது? 4 நாள் இருக்குது. 4 பேர் வராது எத்தனை நாள் இருக்குது? 3 days. 3 நாள் இருக்குது. கிளியரா? Yes, sir. 5 பேர் வராது எத்தனை நாள் இருக்குது? 4 நாள் இருக்குது. 6 பேர் வராது எத்தனை நாள் இருக்கு? 3 நாள் இருக்குது. 7 பேர் வராது எத்தனை நாள் இருக்குது? 3 டேஸ் இருக்கு. 8 பேர் வராது எத்தனை நாள் இருக்கு? 3 டேஸ் இருக்கு. அப்ப எஃப்எக்ஸ் காணலாமா இல்லையா? ஒரு நாளுக்கு 3 பேர் வரையிலன்னு சொன்னா ஒரு நாள் இதுல இது பாத்தீங்கன்னு சொன்னா என்னது? 3 நாள் 8 பேர் வரையில. அப்ப டோட்டலா எத்தனை பேர் வரையில? 24 டேஸ் 24 பேர் வரையில. அது விளங்கிச்சா? அது விளங்கிச்சா? ஒரு நாளைக்கு 8 பேர் படி 3 நாள் அப்படி ஆக்கள் வரையாட்டி எத்தனை அப்சென்டிசம் வந்து இருக்கு? 24. இன்னும் ஒரு 3 நாள் வந்து பாருங்க 7 பேர் வரையில. ஒரு நாளைக்கு 7 பேர் படி அப்படி 3 நாள் வரையில. அப்ப எவ்வளவு அப்சென்டிசம் வந்து இருக்கும்? 21 அப்சென்டிசம் வந்து இருக்கு.
இன்னும் ஒரு நாள் வந்து பாருங்க 3 டேஸுக்கு வந்து 6 பேர் வரையில அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 18 அப்சென்டிசம் வந்துருக்கு. கிளியரா? இன்னும் ஒரு நாள் பாருங்க 4 பேர் வரையில சரியா 4 நாளைக்கு 5 பேர் வரையில அது விளங்கிச்சு. அப்ப 4 நாளைக்கு வந்து 5 பேர் வராட்டி எத்தனை அப்சென்டிசம்? 20. கிளியரா? ஓகே. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா டோட்டல் அப்சென்டிசம் எவ்வளவு வருது? 111. 111. கிளியரா? Yes, sir. 111. அதை 22 ஆல டிவைட் பண்ணி விட்டா அவ்வளவு வரப்போகுது? 5.045. 5.045. கிளியரா? அப்ப அப்படி பாத்தீங்கன்னா அவரேஜ் எத்தனை எம்ப்ளாயிஸ்? 5 எம்ப்ளாயிஸ் absenteeism per day. கிளியரா? அப்ப ஒரு டேக்கு எவ்வளவு எம்ப்ளாயிஸ் absenteeism ஆயினும்? 5 எம்ப்ளாயிஸ் absenteeism per day. ஓகே. அப்ப மொட் பாத்தீங்கன்னா என்னது? frequencies எதுக்கு? ஓகே. frequencies எதுக்கு கூடவா இருக்கோ அதுல பார்க்கணும். பாருங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 4 நாள் வந்து 3 பேர் வரையில, இன்னும் ஒரு 4 நாள் வந்து 5 பேர் வரையில. அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூடவா இருக்கு? 3 5. கிளியரா? அதுல டவுட் இருக்கா? No, sir. அனிதா? No, sir. The mod is 3 and 5 absentee because it is the value which occurs most frequently. Clear? Okay. Okay, change பண்ணலாம். Next, okay, is a group data. Okay, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு group data என்ன ungroup data என்ன இப்ப ஒரு clarity கிடைச்சிச்சா உங்களுக்கு? Yes, sir. பரிமளா? Yes, sir. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்னே உங்களுக்கு டோட்டல் வெயிட் தராங்க 3000 கிலோஸ்ன்றது இருந்தால் அது ஓகே, அது டோட்டல் வெயிட். இப்போ நாங்கள் இதே கேட்டகரி பண்ண போகிறோம் இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஐயும் அப்படின்னு சொன்னால் 80 கிலோஸுக்கு மேலே எத்தனை பேர் இருக்கணும், 70 கிலோஸுக்கு மேலே எத்தனை பேர் இருக்குன்னா, 60 கிலோஸுக்கு மேலே எத்தனை பேர் இருக்குன்னா, 50 கிலோஸுக்கு மேலே எத்தனை பேர் இருக்குன்னா, அப்படி பார்த்து நான் கேட்டகரிஸ் பண்ணா அது என்னது? குரூப் டேட்டா. Group data. கிளியரா? ஓகே. பேஸ்ட் ஆன் ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக் ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் அடிப்படையா வச்சு நாங்க கேட்டகரி பண்ணா அது என்னன்னு சொல்லுவோம்? குரூப் டேட்டா. கிளியரா பரிமளா? Yes, sir. A group data is the data that has been organized into groups from the raw data. A group data is the type of data which is classified into groups after the collections. The raw data is categorized into various groups and a table is created. The primary purpose of the table is to show the data points occurring in each group. For instance, when a test is done, the results are data in this scenario and there are many ways to group this data. Okay, வேற waysல நீங்க என்ன செய்யலாம்? நீங்க ஆக்கலாம் குரூப் கேட்டகரைஸ் பண்ணலாம். அது ஒரு ஃபேக்டர்ஸ் ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் பண்ணி செய்யலாம். ஏஜ் பேஸ்ட் ஆன் பண்ணி செய்யலாம், or else வெயிட்டேஜ், or else மார்க்ஸ், அப்படி ஒவ்வொரு கேட்டகரிஸை வச்சு நீங்க செய்யலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்திருக்காங்க, the marks obtained by 40 students of class 8 in an examination are given below. அப்போ ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் வந்திருக்காங்க கிரேட் 8ல எடுத்த ஸ்டூடெண்ட். அப்ப இதை கேட்டகரி பண்ண போறாங்க என்னன்னு சொன்னா 0 to 5 எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, 5 to 10 எத்தனை பேர் எடுத்திருக்காங்க மார்க்ஸ், இன்னும் ஒரு ஆக்கள் எவ்வளவு 10 to 15 எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, 15 to 20 எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, 20 to 25 எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காங்க என்றதை வச்சு ஆக்களை கேட்டகரி பண்ண போறாங்க. ஓகே. அப்ப divide the data into 5 groups, namely 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20 and 20 to 25, where that 0 to 5 means marks greater than or equal to 0. அப்ப 0 என்னது? இது ஈக்குவலா இருக்கலாம், 0க்கு ஈக்குவலா இருக்கலாம், அல்லது 5 விட குறைவா இருக்கலாம், அப்படி மீனிங்ல எடுத்திருக்காங்க. ஓகே. அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள எத்தனை பேர் வரணும்? 0 ஈக்குவலா இருக்கணும், 0க்கு ஈக்குவலா இருக்கணும், அல்லது 5 விட குறைவா இருக்கணும். அப்ப 5 கேட்டகரி இதுக்குள்ள வராது. கிளியரா? ஓகே. ஏன் சொல்லுங்க பட் லெஸ் தேன் த 5 என்ன சொல்லிருக்காங்க? கிளியரா பரிமளா? Yes, sir. Oh, sir. ஓகே.
ஓகே, இதுல பாருங்க இப்படி தந்துட்டு where 0 to 5 means marks greater than or equal to 0 but less than the 5 அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள எத்தனை இருக்குதுன்னு பாருங்க. அப்ப 1 இருக்குது, 2 இருக்குது. ஏன் அப்போ 0க்கும் 5க்கும் இடையிலான வரணுமா, பட் 5 விட குறைவா இருக்கணும். 5 என்ற கேட்டகரி இதுக்குள்ள வராது, இந்த இதுக்குள்ள வராது. பட் 0 ஈக்குவலா இருக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 1 3 வரும். 1 2 3 4 5 6 இந்த 5 வராது. 6 இது 5 வராது. ஓகே, அப்ப எத்தனை இருக்குது? 0 to 5 எத்தனை பேர் இருக்கணும்? 6 இருக்கணும். கிளியரா ஃப்ரீக்வன்சியை பாத்தீங்களா பரிமளா? ஓகே, Yes, sir. அடுத்த பாருங்க 5 to 10. ஓகே, and similarly 5 to 10. 5 to 10 ன்னு சொன்னா its mean என்னது? It's and similarly 5 to 10 means marks greater than or equal to 5. அப்போ 5 எடுக்கலாம், 5 என்ற கேட்டகரியும் இதுக்கெல்லாம் வேற, 5 ஓட கூடின கேட்டகரியும் இதுக்கெல்லாம் வரும். பட் less than the 0, but less than the 10, sorry, but less than the 10. clear? அப்ப 10 விட குறைவான எல்லாம் வரும். அப்ப 10 இதுக்குள்ள எடுக்க கூடாது, இந்த கேட்டகரிக்குள்ள என்ன செய்யக்கூடாது? எடுக்க கூடாது. Okay, and similarly 5 to 10 means marks greater than or equal to 5 but less than the 10. clear ஆ பரிமளா? அப்ப அப்படி பாத்தீங்கன்னா இத்தனை கேட்டகரிஸ் இருக்குன்னு பாருங்க. 5 விட கூடவா இருக்கணும், 10 வராது. clear ஆ? இது பாருங்க, அப்ப 7 வரும். 1 இது வராது. 2 இது வராது. 3 4 5 வருமா இல்லையா? 5 6 இந்த 5 வரும். 7 8 8. 9 9 10. அப்ப 10 டேட்டாஸ் இருக்கு. கிளியரா இப்ப? ஓகே பரிமளா? Yes, sir. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ண தெரியும் தானே உங்களுக்கு? இப்ப நான் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னா, ஓகே, divide the data into 5 groups, namely 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, and 20 to 25, where the 0 to 5 means marks are greater than or equal to 0 but less than the 5, and similarly 5 to 10 means marks are greater than or equal to 5 but less than the 10, and so on. Prepare a frequency table for the group data. frequency table ஒன்று செய்திருக்கேன். கிளியரா? அப்ப என்ன செய்திருக்கேன்? டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். arranging the given observation in ascending order, we get them as. அப்ப பாத்துருக்கேன். அப்ப 0 to 5க்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 5 கன்சிடர் பண்ணக்கூடாது, அது இதுக்குள்ள வரும், இந்த கேட்டகரிக்குலாம் வரும். அப்ப 1 2 3 4 5 6. அப்ப 3 வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 ட்ரேட் மார்க் பாத்தீங்கன்னா 6 இருக்கு. அடுத்து 5 to 10 வரைக்கும் எத்தனை வேல்யூஸ் இருக்கு பாருங்க? 10 வரும் இதுக்குள்ள இல்ல, 9 வரைக்கும் தான் வரும் ரெண்டாவது கேட்டகரிக்குள்ள. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, அப்ப எத்தனை இருக்கு? 10 வேல்யூ வந்து இதுக்குள்ள இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 10 to 15க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்குது? 15 கன்சிடர் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8. கிளியரா? அடுத்த பாத்தீங்கன்னா 15 to 20. 15 to 20க்குள்ள என்ன வரும்? 15 வரும், பட் 20 எடுக்க கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9. கிளியரா? 9 வந்திருக்கா இல்லையா? 9. அடுத்த 20 to 25, அதுக்குள்ள என்ன வரும்? 20 வரும், பட் 25 வராது. 1 2 3 4 5 6 7. கிளியரா? ஓகே. அப்ப thus the frequency distribution may be given as under. இது marks, இது என்ன சொல்லுவோம்? இதுகளை சொல்லுவோம் class ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? class ன்னு சொல்லுவோம். இப்ப 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25. இதுகளை என்னன்னு சொல்லுவோம்? class ன்னு சொல்லுவோம். ஓகே பரிமளா? Yes, sir. இத கிளாஸ் ன்னு சொல்லுவாங்க. நீங்க கிளாஸ் ன்னு சொன்னா நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க. வகுப்பாயிடைன்னு சொல்லுவீங்க. ஞாபகம் இருக்கா? Yes, sir. அதுதான் கிளாஸ் ன்னு சொல்றது. ஓகே, இத டெலி மார்க்ஸ் ன்னு சொல்லுவோம். டெலி மார்க்ஸ்
Okay, the frequencies. அப்ப இது என்ன total frequency எவ்வளவு 40. இது clear? Okay, இதுல doubts இருக்கா ஏதாவது இது வரைக்கும் up to this? No, sir. Parimala? Sir. Doubt இருக்கா? Yes, sir. Okay. Okay, here the note point. Okay, here the note point. Each of the groups 0 to 5, 5 to 10, 10 to 15, and 15 to 20, and 20 to 25 is called as a class interval. என்னன்னு சொல்லுவான்? இது என்னன்னு சொல்லுவான்? இதுல என்னன்னு சொல்லுவான்? 10 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25. இது என்னன்னு சொல்லுவான்? Class interval. It's called as a class interval. Clear? Okay. அப்ப இந்த 0க்கும் 5க்கும் இடையில இருக்க சொல்லுவாங்கன்னா கிளாஸ் சைஸ் ன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவோம்? எத்தனை இருக்குது? அப்ப இதுல கிளாஸ் சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 வருமா? முதலாவது கேட்டகரியில. ஓகே. அப்ப முதலாவது கேட்டகரிக்குள்ள வந்து 5 வருமா? வராது. அப்ப கிளாஸ் சைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 0 1 2 3 4. அப்ப டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் வருது? 5 நம்பர்ஸ் வருது. விளங்கிச்சா? Yes, sir. கிளியரா? இப்ப இதுல பாருங்க, இதுல கிளாஸ் சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 5 to 9 வரைக்கும் வரும். 5 6 7 8 9. அப்ப கிளாஸ் இன்டர்வல் இதுல எத்தனை? 5. இதுலயும் 5. விளங்கிச்சா? சரி, கிளாஸ் சைஸ் அவ்வளவு. இதுலயும் 5 வருது, இதுலயும் 5 வருது. கிளியரா? டவுட்டா இதுல பரிமளா? No, sir. ஓகே. ஓகே, இதுல சொல்லுவோம் கிளாஸ் இன்டர்வல்ஸ். இப்படி டைரக்டா தான் கிளாஸ் இன்டர்வல். இது ரெண்டுக்கிடையான கேப்ப சொல்றதா என்ன? கிளாஸ் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அப்ப கேப் எப்படி பாக்குறேன்னா அந்த பாயிண்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. இது என்ன 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் தான் போகும். பட் என்ன கன்சிடர் பண்ணீங்கன்னா எத்தனை வேல்யூஸ் டோட்டலா வந்துடும்? 6 வந்துடும். கிளியரா? பரிமளாக்கு நான் சொல்ற விளங்குதா? இப்ப நீங்க கையில நான் சொல்ற மாதிரி எண்ணி பாருங்க. 5 6 7 8 9 10 எடுத்தீங்கன்னா எத்தனை வேல்யூஸ் டோட்டலா வந்துடும்? நம்பர்ஸ் எத்தனை இருக்குது பாருங்க. 6 வந்துடும். பட் நாங்க 10ன்றதை கன்சிடர் பண்றது இல்ல. கிளியரா? Yes, sir. அதுதான் இதுல சொல்லிருக்காங்க. இந்த சினாரியோன் படி சொன்னபடி the class interval is 0 to 10 to 15 and the number is called the 10 என்னன்னு சொல்லுவாங்க? The 10 is called the lower limit. இப்ப பாருங்க இந்த கிளாஸ் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இத சொல்றோம் என்ன? 10 to 15 வந்து சொல்றோம் என்ன? கிளாஸ் இன்டர்வல்னு சொல்றோம். அது கிளியரா? ஓகே, the class interval is 10 to 15. 10 to 15 வந்து கிளாஸ் இன்டர்வல். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து இந்த 10 சொல்லுவாங்க என்ன? லோவர் லிமிட் என்று சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவோம்? அப்பர் லிமிட் என்று சொல்லுவாங்க. கிளியரா? ஓகே. Okay, in class interval 10 to 15, the number 10 is called the lower limit and the 15 is called the upper limit of the class interval. Okay. The difference between the lower limit and the upper limit of any class interval is called class size. Clear? Clear? Parimala, clear? Yes, sir. Clear. Okay, இது upper limit சொல்லுவோம், இது lower limit சொல்லுவோம். இது ரெண்டுக்குமா டிஃபரன்ஸ் தான் சொல்லுவோம் என்னது? கிளாஸ் சைஸ் என்று சொல்லுவோம். ஓகே. அப்ப இத சொல்லுவோம் என்னது? கிளாஸ் இன்டர்வல்ஸ் ன்னு சொல்லுவோம் டைரக்டா. ஓகே, நார்மலா? ஏதா டவுட் இருக்கா ஹனிதா? No, sir. பரிமளாக்கு ஏதா டவுட் இருக்கா? ஏதா டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. அங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியா क्वेश्चंस பாப்போம். ஓகே, எல்லாம் நான் இதெல்லாம் அடுத்து இந்த क्वेश्चंस எல்லாம் எடுத்து போட்டது. சில क्वेश्चंस வந்து இப்ப சார்ட்டட் பேப்பர்ஸ், ACCA சீமா பேப்பர்ஸ் எல்லாம் இருந்தா எடுத்து போட்டுருக்கேன். ஓகே. அப்ப கொஞ்சம் டஃபா இருக்கு. பட் ஆனா ஈஸி. அப்ப கஷ்டமா படிக்கிறது உங்களுக்கு ஈஸி. அதுக்காண்டி தான் அப்படி போட்டுருக்கேன். ஓகே. Okay. Is okay? Okay, the class size in the above frequency distribution is 5. The class size எவ்வளவு வந்துல 5. அது எப்படி கண்டுக்காங்க? 5 6 7 8 9. அப்படி பாத்தீங்கன்னா சரியா இல்லையா? இதுல என்ன சினாரியோ சொல்லிருக்காங்க? It's equal 5 or greater than 5 but less than the 10. அப்ப 10 இதுல கன்சிடர் பண்ணுவோமா? இல்ல. அப்ப எவ்வளவு வர போகுது? 5 6 7 8 9. அப்ப இவ்வளவு சேர்த்தாலே எவ்வளவு வர போகுது? கிளாஸ் சைஸ் 5 தான் வர போகுது. கிளியரா? அடி இதுல இருந்து கழிச்சாலும் உங்களுக்கு 5 தான் வரும். கிளியர்?
sir. டவுட் இருக்கா அதுல? No, sir. Thus the class size in the above frequency distribution is 5. The mid value of the class called is called its class mark. அப்ப mid value என்னன்னு சொல்லுவாங்க? class mark ன்னு சொல்லுவாங்க. And it's obtained by adding its upper and lower class limits and divided by the sum by 2. அப்ப இது எப்படி காணுவாங்கன்னு சொன்னா class இது என்னன்னு சொல்லுவாங்க? class mark ன்னு சொல்லுவாங்க. mid value அப்ப இது ரெண்டையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணனும். அப்ப 0 and 5 ஐயும் கூட்டினா 5. 5 2 ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு வரப்போகுது? 2.5. இதே மீதே கூட்டினா எவ்வளவு வரப்போகுது? 15. 5 ஐயும் 10 ஐயும் கூட்டினா எவ்வளவு வரப்போகுது? 15. 15 2 ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு? 7.5 வந்து வரும். அது சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவாங்க? கிளாஸ் மார்க் ன்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஓகே பரிமேலா? Sir. இது நீங்க அந்த நடுப்பெருமானம்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? Yes, sir. இந்த கணக்கு விளங்குதா உங்களுக்கு? இப்ப நான் போட்டிருக்கிறது அப்ப நீங்க கணக்கு செய்யற நேரம் பார்க்கணும் கிளாஸ் சைஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கா, அதுக்கு பிறகுதான் கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். சில நேரம் பாத்தீங்கன்னா கிளாஸ் சைஸ் வந்து வேற முதல் வந்து லாஸ்ட் இயர் வந்து அசைன்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் சைஸ் வந்து என்னது ஈக்குவலா தெரியல. கிளியரா? அப்படி தராம வந்துச்சு. பட் உங்களுக்கு இந்த முறை அப்படி இல்லை, உங்களுக்கு டிரெக்டாவே எல்லாமே நீங்களா செய்யணும். லாஸ்ட் டைம் தந்ததுல அப்படி இல்லை, எல்லாமே அவங்களே கொஸ்டின்ஸ் ஃபுல்லா தந்தது, அவங்கள MFRD மாதிரி. அது ஈஸி. கிளியர்? Yes, sir. ஓகே, இதுல வந்து பாருங்க. அப்ப இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஓகே, இதுல வந்து arithmetic of group data. அப்ப இத சொல்லுவோம் என்னது? group data. இப்படி தந்து கேட்டகரைஸ் பண்ண என்னன்னு சொல்லுவோம்? group பண்ணிருக்காங்க. விளங்கிச்சா? விளங்கிச்சா? group data. இப்ப நாங்க முதல்ல அந்த ஆக்களோட salaries பார்த்தோமா இல்லையா earlier timesல? ஓகே, arithmetic mean of the group data equal x bar equals sigma x fx divided by sigma f, where f is frequency, the number of observation, and x is the midpoint of the category respectively. இப்போ இது x என்றது என்ன? midpoint. இது ரெண்டையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணி போட்டுருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணி இதுல போட்டுருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டினா 25. ஓகே, 25 2 ஆல் டிவைட் பண்ண என்ன? 12,500. இது ரெண்டையும் கூட்டி இருக்காங்க. அப்ப 35,000. 35 2 ஆல் டிவைட் பண்ண 17,500. கிளியரா? 5,000 and 10,000 and 2 கூட்டினா 15. 2 ஆல் டிவைட் பண்ண 7,000. 0 and 5,000 கூட்டினா 5,000. 2 ஆல் டிவைட் பண்ண 2,500. இது மிட் வேல்யூ அல்லது என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? கிளாஸ் மார்க் என்று சொல்லுவோம். கிளியரா? Yeah. ஓகே, அப்ப பாத்துருக்காங்க. இதுல பாருங்க, the following data table shows the distribution of monthly income of group of people. Okay, the following data table shows the distribution of monthly income of group of the people and complete the computation of arithmetic mean and the arithmetic mean for the group data. Okay, income category with a class boundary. இது என்ன செய்யறாங்க? இத சொல்லுவாங்க class sizes ன்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? கிளாஸ் இன்டர்வல். இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? கிளாஸ் இன்டர்வல். இது ரெண்டு இப்ப இதுல இந்த கழிச்சிங்கன்னு சொன்னா வரதா என்னது? கிளாஸ் சைஸ். கிளியரா? இப்ப நாங்க பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்ப 10 to 15 என்னன்னு சொல்லுவோம்? கிளாஸ் இன்டர்வல்னு சொல்லுவோம். அப்ப 0 to 5,000, 5,000 to 10,000, 10,000 to 15,000, 15,000 to 20,000, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? கிளாஸ் இன்டர்வல். அப்ப 5,000ல இருந்து 10,000 0 டிடக்ட் பண்ணீங்கன்னா 5,000ல இருந்து 0 டிடக்ட் பண்ணி விட்டு அந்த கேப் வருமா இல்லையா? ரெண்டுக்குமே எனக்கு இது சொல்லுவோம் லோவர் லிமிட். 5,000 சொல்லுவோம் லோவர் லிமிட், இதை சொல்லுவோம் 10,000 அப்பர் லிமிட். லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட்டுக்கான டிஃபரன்ஸ் தான் சொல்லுவோம் கிளாஸ் சைஸ் ன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே பரிமளா? ஓகே. Yes, sir. ஓகே, நம்பர் ஆஃப் பீப்புள் தந்திருக்காங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளவு தந்திருக்காங்க? இந்த இன்கம் கேட்டகரிக்குள்ள எடுக்கிற ஆட்கள் 7 பேர். இப்ப 0 to 5,000 எடுக்கிற ஆட்கள் 7 பேர். 5,000 to 10,000 எடுக்கிறார்கள் 10 பேர். 10,000ல இருந்து 15,000 எடுக்கிறார்கள் 15 பேர். 15,000ல இருந்து 20,000 எடுக்கிறார்கள் 11. அப்ப டோட்டலா எவ்வளவு பேர் வருமானம்? 53 எடுக்கிறாங்க. அப்ப இத வச்சுட்டு அவரேஜ் இன்கம் கண்டிருக்காங்க. ஓகே, என்ன செய்யறாங்க? இது மிட் வேல்யூ கண்டு இப்ப இந்த மிட் வேல்யூவை இதால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. கிளியரா? ஓகே பரிமளா? Yes, sir. Okay. இது என்ன? அவரேஜ் இன்கம். இது அவரேஜ் இன்கம், இதுவும் அவரேஜ் இன்கம், இது ஒரு அவரேஜ்.
அப்ப இதை பெருக்கிங்கன்னா அவரேஜா ஆக்கள் எவ்வளவு அடிக்கணும் சொல்லி வருது. அப்ப 7000 பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா 2500 படி 7 பேர் பாத்தீங்கன்னா 17,500 ரூபாய் இந்த கேட்டகரிக்குல இருக்க ஆக்கள் ஏர்ன் பண்ணினோம். இந்த கேட்டகரிக்குல இருக்க ஆக்கள் ஏர்ன் பண்ணா ஒரு 75,000 அவரேஜா. இந்த கேட்டகரிக்குல இருக்க ஆக்கள் 1,87,500. இந்த கேட்டகரிக்குல இருக்க ஆக்கள் அவரேஜா 1,92,500. உலகத்தையும் கூடனா ஒரு டோட்டல் இன்கம் எவ்வளவுன்னு வருது விளைஞ்சா 4,72,500 சிக்மா எஃப்எக்ஸ். அது என்ன செய்யணும், சிக்மா எஃப் ஆல் டிவைட் பண்ணி விட்டா உங்களோட அவரேஜ் இன்கம் வருமா இல்லையா? அதாவது ஒரு பர்சன் எவ்வளவு அவரேஜா இன்கம் ஏர்ன் பண்றாரு. ஓகே, அவரேஜா ஒரு பர்சன் எவ்வளவு இன்கம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் பா ஈக்குவல் சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப். டிவைட் பண்ணா எவ்வளவு ஒரு பர்சன் அவரேஜா இன்கம் ஏர்ன் பண்றாரு? 10,988. அது கிளியரா? ஓகே, இத செய்யுங்க பாப்போம் இந்த क्वेश्चन இப்ப செய்றீங்களா பரிமளா? ஓ சார். Okay. ஓகே, இத ட்ரை பண்ணுங்க பாப்போம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இது சார்ட்டட் பேப்பர்ல இருந்து எடுத்த क्वेश्चन. ஓகே, for the weekend ended 15 November, the wages earned by the 69 operators employed in the machine shop of Mermaid LLC were as follows. Wages, number of operatives. Under 50 rupees, under 60 rupees, under 60 rupees, 3 பேர். 60 to 70 rupees, 11. 70 to 80, 16 பேர். 80 to 90 கிடையில 5 பேர், 15 பேர். 80 to 90 to 100 10. 100 to 110 8 persons. Over the 110 rupees on the 6 persons. So total 69. Calculate the arithmetic wages of machines operators of Mermaid LLC for the week ended November 2020, like that. Okay, answer என்ன வருது? ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க, இதுல எல்லாம் கிளாஸஸ் ஈக்குவலா இருக்குது. கிளாஸ் இன்டர்வல் என்ன இருக்கு? 60 to 70, 80 இதெல்லாம் என்ன இருக்கு? கிளாஸஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப இங்கேயும் ஈக்குவலா இல்ல, இங்கேயும் ஈக்குவலா இல்ல. அப்ப கிளாஸ் சைஸ பாத்தீங்கன்னா இங்கேயும் 10, இங்கேயும் 10, இங்கேயும் 10, இங்கேயும் 10, இங்கேயும் 10. அப்ப இப்ப நாங்க மேல இருக்கதையும் கீழே இருக்கதையும் 10 மாத்தி விட்டோம்னா சரியா இல்லையா? ஓகே அனிதா? ஓகே, அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இப்படியான கால்குலேஷன்ஸ் வரணும். கிளாஸ் சைஸஸ் என்ன பார்க்கணும்னு சொன்னா கன்சிடர் பண்ணணும். கிளாஸ் சைஸ் இதுல என்ன இருக்கு? இது 60 to 110 வரைக்கும் கிளாஸ் சைஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. பட் மேலே கீழே என்ன இருக்கு? ஈக்குவலா இல்ல. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? இது 50 போட போறேன். 50 to 60. இது என்ன செய்ய போறேன்? 110 to 120. இப்ப எல்லாமே கிளாஸ் சைஸ் ஈக்குவலா இல்லையா? ஓகே, அப்ப இனி நாங்க மிட் பாயிண்ட் பார்க்கலாமா இல்லையா? 50 60 கூடின அவ்வளவு வரப்போகுது 110. 110 2 ஆல் டிவைட் பண்ண அவ்வளவு வரப்போகுது 55. இதே மீது கூடின அவ்வளவு 130. 130 2 ஆல் டிவைட் பண்ணா 65. இதே மீது கூடின அவ்வளவு வரப்போகுது 75. ஓகே, 150 அது 2 ஆல் டிவைட் பண்ணிட்டா 75. இதே மீது கூட்டினா அவ்வளவு வரப்போகுது 170. ஓகே, 170 2 ஆல் டிவைட் பண்ணா 85. இதே மீது கூட்டினா 190. 190 2 ஆல் டிவைட் பண்ணா 95. இதே மீது கூட்டினா அவ்வளவு 210. 210 2 ஆல் டிவைட் பண்ணா 105. இதே மீது கூட்டினா அவ்வளவு வரப்போகுது 230. 230 2 ஆல் டிவைட் பண்ணா 150. இப்ப ஓகே, இதுல டவுட் இருக்கா பரிமளா? ஓகே, அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா அன்ஈக்குவல் கிளாஸஸ் வர டைம் வந்து நாங்க என்ன செய்யணும்? கிளாஸஸை ஈக்குவலா மாத்தோம். ஓகே, அது விளங்கிச்சா? ஓகே, மாத்திட்டு நாங்க செய்யணும். இப்ப இந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்திருப்பாங்க. இப்ப இதே இருந்தா மல்டிப்ளை பண்றது. மல்டிப்ளை பண்ணா எஃப்எக்ஸ் வரும். இப்ப இந்த எஃப்எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா சிக்மா எஃப்எக்ஸ் வரும். சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப் ஆல் டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு ஆளோட அவரேஜ் வேஜஸ் வரும். அவ்வளவு 84.565 தான் அவரேஜ் வேஜஸ். கிளியரா இது?
ஓகே அனிதா ஓகே இந்த வந்து ஃபர்ஸ்டையும் கடைசியும் தான் சார். விளங்கல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் 0வும் 60யும் எடுத்தேன். ஓகே ஓகே அதான் பிளாச்சு. கிளியரா இப்ப என்னடா அப்ப செய்யற நேரம் என்ன செய்யணும், ஈக்குவல் கிளாஸஸா மாத்தணும். அது கிளியரா விளங்கிக்கொள்ளுங்க. ஓகே ஓகே. The midpoint on the range under 60 is assumed to be 55 rupees, and that the range of over 110 rupees to be 115 rupees, since all other class intervals are 10 rupees. அது clear-ஆ இல்லையா? மற்ற எல்லா class intervals என்ன இருக்கு? 10 rupees intervals difference இருக்கு. This is obviously an approximation which might result in the loss of accuracy. But there is no better alternative assumption to use, because wages can vary in step of 1c. They can virtually and continuous variable, and hence the midpoints of the class are halfway between their endpoints. Clear Anita and Parimala? Yes sir. Yeah, doubt irukka Parimala ku? No sir. Doubt irukka? Enna doubt? No sir. Okay. Anita ku doubt? No sir, doubt it. Okay. இந்த ஆன்சர்ஸ் எழுதி கொள்றீங்களா? ஓகே ஓகே எழுதிக்கோங்க. ஓகே அப்ப சேஞ்ச் பண்றேன். ஓகே அனிதா? ஓகே Okay, the next one பாருங்க, mod frequency of group data frequency distribution. The mod of a group frequency distribution. The mod of a group frequency distribution. Finding the mod for a histogram. The consider the following group frequency distribution. இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா, இப்ப நாங்க mod பார்த்தோம், என்ன ungroup dataக்கு mod பார்த்தோம். அது எப்படி பார்த்தோம்? number of times வந்து எப்படி கூடவா இருக்குதோ அதை வச்சு நாங்க based on பண்ணி mod பார்த்தோம். அவ்வளவு மாட் மீடியன் எல்லாம் அப்படி பார்த்தோம். இந்த ஏர்லியர் டைம்ஸ்ல மாட் மீடியன் எல்லாம் அப்படி பார்த்தோம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் எது கூட இருக்கோ அது மாட்னு சொன்னோம். அது கிளியரா உங்களுக்கு அனிதா அண்ட் பரிமளாக்கு? மீடியனும் ஓகே. மீடியனும் அதே மாதிரி தானே பார்த்தோம், n+1 போட்டு அப்படி பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா குரூப் டேட்டாக்கு சின்ன சேஞ்ச் ஆக போகுது. குரூப் டேட்டாக்கு அப்படி மாட் பார்க்கறது. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி எது கூடவே இருக்கோ அதைத்தான் சொல்லுவோம் மாட்னு சொல்லுவோம். ஓகே mod class ன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே frequency கூடவே இருக்கு, அத mod class ன்னு சொல்லலாம். பட் ஆனா சில சிச்சுவேஷன்ல அக்யூரேட் ஆன்சர்ஸ் எடுக்கலாம் நாங்க. கிளியரா? அதுக்கு தான் நாங்க பார்க்க போறோம். ஒரு ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். கிளியரா? அப்ப so the class interval is consider the following group frequency distribution. இது class interval 0 to 10, 0 and less than the 10. அப்படின்னா 0 வரும் ஆனா 10 ஓட குறைவு. கிளியரா இது? ஓகே அதான் 0 வரும் 10 ஓட குறைவுனா 10 இதுக்குள்ள கன்சிடர் ஆகாது. ஓகே அப்ப frequency 0. 10 and less than the 20. அப்ப 10 இதுக்குள்ள கன்சிடர் பண்ணப்படும், பட் 20 இதுக்குள்ள கன்சிடர் பண்ணப்படாது. கிளியரா? and 20 and less than 30. 20 இதுக்குள்ள கன்சிடர் பண்ணப்படும், அது 30 இதுக்குள்ள கன்சிடர் பண்ணப்படாது. அப்ப கிளாஸ் சைஸ் என்ன சொல்லுங்க பாப்போம்? இதுக்குள்ள கிளாஸ் சைஸ் பரிமளா சொல்லுங்க பாப்போம். 21. கிளாஸ் சைஸ் எவ்வளவு இதுக்குள்ள? இந்த ரேஞ்சுக்குள்ள 21. அதான் கிளாஸ் சைஸ். அப்படி கிளாஸ் சைஸ் பார்க்கணும்னு சொன்னா கிளாஸ் சைஸ் அப்படி பார்க்கிறது, கிளாஸ் சைஸ் அப்படி பார்க்கணும்னு சொன்னா லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் ஆஃப் த சொல்லி தந்தானா இல்லையா? கிளாஸ் இன்டர்வல். இது கிளாஸ் இன்டர்வல். நார்மலா தந்தா கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் சைஸ் அப்படி பார்க்கிறது டிஃபரன்ஸ். சரி அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குது? 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. அப்ப டோட்டல் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது? 10. இதுக்குள்ள எவ்வளவு இருக்குது? 10. கிளியரா பரிமளா? Yes sir. அப்ப இது அதுதான் சொல்லுவோம் கிளாஸ் சைடு. இது லோவர் லிமிட் என்று சொல்லுவோம், இது என்ன சொல்லுவோம்? அப்பர் லிமிட் என்று சொல்லுவோம்.
இதை சொல்லுவோம் கிளாஸ் இன்டர்வல். இது ஃபுல்லா சொல்லுவோம் கிளாஸ் இன்டர்வல் சொல்லுவோம். இது ரெண்டுக்கு முன்னாடி டிஃபரெண்டா தான் சொல்றது என்னது கிளாஸ் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே பரிமளா, குழப்பமா இப்ப? இல்ல சார். அப்ப 0 to 10 சொல்லுவோம் என்னது கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் சைஸ்ன்னு சொன்னா இந்த 0 to 10க்குள்ள எவ்வளவு பெருமானம் இருக்குது, சரி எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு. அப்ப 0 இருக்குது, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு. அப்ப டோட்டலா எத்தனை வேல்யூஸ் இதுக்குள்ள வரப்போகுது? 10 வேல்யூஸ் வரப்போகுது. அது கிளியரா? ஓகே பரிமளா, ஓகே? Yes sir. Okay. இதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா 10 to 20க்குள்ள எத்தனை வேல்யூஸ் வரப்போகுது என்று சொன்னீங்கன்னா அதுக்குள்ளேயும் 10 தான். 10 கன்சிடர் பண்ணப்படும். 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. அப்ப இதுக்குள்ளேயும் என்ன வரப்போகுது? 10 வேல்யூ தான் வரப்போகுது. இதுக்குள்ளேயும் 10 வேல்யூ, இதுக்குள்ளேயும் 10 வேல்யூ. இப்ப இதுல கேட்டிருக்காங்க the mod class the one with the highest frequency. அப்ப இதுல highest frequency எது இருக்குது? இது. அப்ப அதுக்கு எதிரா இருக்கு இந்த mod class தான் class interval. Clear? The mod class, the one with the highest frequency is 10 to 10 and less than the 30. Sorry, 20 and less than the 30. 20 and less than the 30. இதுல பாத்தீங்கன்னா mod class எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் mod class. But how can we find a single value to represent the mod? இப்படி தார நேரம் அப்படி single value காண்றது. Clear? Clear உங்களுக்கு? இது வரைக்கும் விளங்கிச்சா? அப்ப உங்களுக்கு mod பார்க்க தெரியும் தானே? எது frequency எது கூடவே இருக்கோ, frequency எது கூடவே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க கிளாஸ் இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா அதான் mod class ன்னு சொல்லுவோம். Clear? The mod class, the one with the highest frequency is 20 and less than the 30. Okay, then mod class. But how can we find a single value to represent the mod? அது எப்படி நாங்க single value பார்க்கலாம்? Okay, இப்படி சார்ட்லாம் படிச்சிருக்கீங்களா நீங்க? பரிமளா விளங்குதா இது இந்த சார்ட்? Yes sir. So அனிதா விளங்குதா? Yes sir. கஷ்டமா இருக்கா? இது யாருக்காது? No. பரிமளா? No sir. No. கஷ்டமா சொல்லுங்க. ஓகே Okay. okay, we need to do the draw a highest histogram of a frequency distribution. அப்ப அவங்க தந்த டேட்டா வச்சு நாங்க draw பண்ணிருக்கோம். சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க தந்த டேட்டா வச்சு 10 to 0 to 10 வந்து 0. சரி, 0 to 10 வந்து 0, ஒண்ணுமே இல்ல. 10 to 20 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 50. சரி, 10 to 20 வந்து பாத்தீங்கன்னா 50. 10 to 20 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 50. சரியா இருக்கா இல்ல 50ல? ஓகே. அடுத்த 20 to 30. 20 to 30 பாத்தீங்கன்னு சொன்னா 150. சரியா? 150 இருக்குது. சரியா? 20 to 30க்கு பாத்தீங்கன்னா 150 வரைக்கும் போயிருக்கு. சரியா? எக்ஸாக்ட்டா 150க்கு டிரா பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 30 to 40. 30 to 40க்கு எவ்வளவு வந்திருக்கு? 100. 30 to 40க்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வந்திருக்கு? 100 வந்து. அப்ப அதை வச்சு ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிருக்காங்க. இது ஓகே உங்களுக்கு? ஓகே? Yes. Yes sir. ஓகே பரிமளா? The Yes, mod sir. class is always the class with the tallest bar. எது tallest bar-ஆ இருக்கோ அதான் என்னன்னு சொல்லுவோம்? mod class ன்னு சொல்லுவோம். அது கிளியரா? The mod class is always the class with the tallest bar. This may not be the class with the highest frequency. With the class do not all have the same width. Okay, same width ஓட இருக்கும். But எந்த டைமும் same width-ஆ இருக்காது. But நீங்க same width-ஆ இருக்கும். ஓகே, இது விளங்கிச்சா? அப்ப இப்படியான டைம்ல நாங்க எப்படி frequency காணலாம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதான் நெக்ஸ்ட்ல காண்றாங்க. என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட இங்கே டிரா பண்ணணும். இந்த ஜாயிண்ட் எடுத்து அடுத்த கிளாஸோட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஜாயிண்ட் எங்க ஈக்குவலா இருக்கோ, சரியா? நான் சொல்றவங்க விளங்குதா இதுல? ஓகே, பரிமளா இதுல கவனிக்கிறீங்களா? Yes sir. இந்த ஜாயிண்ட் எடுத்து என்ன செய்யணும், அங்களுக்கு டிரா பண்ணணும். இந்த ஜாயிண்ட் எடுத்து இங்க டிரா பண்ணணும். அப்ப ரெண்டும் எங்க ஈக்குவலா இருக்கோ, அங்க இதாகுதோ அந்த பாயிண்ட் எடுத்து கீழே டாட் டாட் லைன் வச்சு டிரா பண்ணீங்கன்னு சொன்னா இங்க ஒரு வேல்யூ வேறு. சரியா? அதான் சொல்லுவோம் என்ன, சிங்கிள் வேல்யூ மோட்டர்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ எவ்வளவு வருது இல்ல,
26.7 வருது. இதான் சிங்கிள் வேல்யூ. இப்ப நாங்க முதல் கண்ட மாதிரி இப்ப குரூப் டேட்டா வந்தா எப்படி, இப்ப குரூப் டேட்டா தந்தா எப்படி அது சிங்கிள் வேல்யூ. இப்ப நீங்க பாப்பீங்க நார்மலா 150க்கு ஆப்போசிட்டா வரதான் இதான் மோட் கிளாஸ். அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம மோட் இருக்க போகுது. அதே எக்ஸாக்டா நீங்க ஃபைண்ட் பண்ணணும்னு சொன்னா அப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு விளையிச்சா. ஓகே, எக்ஸாக்டான வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்டா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மோட் என்னன்னு சொல்லி கிடைக்கும். கிளியரா பரிமேலா? Yes, sir. Clear. Okay, we can estimate the mode graphical as follows. The step 1, join the straight line the top of the left hand corner of the bar for the mod class and the top left hand corner of the next bar to the right. இதுல இருந்து இங்க. Okay, step 2, join the straight line the top right hand corner of the bar for the mod class, right hand side. Then right hand side of the bar for the mod class and the top right hand corner of the next bar to the left in the side. Okay, is it like sir? Okay, Yes, Parimela, where these Yes, two lines insert, we find the estimate model value. In this the example, it is the approximately 26.7. Okay, 26.7 இதான் mod value இதுல. Okay, அப்ப group data வந்து அப்படி உங்களுக்கு mod value சிங்க்ல மாத்திரம் விளங்கிச்சா? Okay, okay, but இது கொஞ்சம் ஃபைன் ட்ரா பண்ணி கண்டுபிடிக்க கஷ்டம் தான். அதுக்கு ஒரு ஃபார்முலா ஆண்டி இருக்கு. இது விளங்குதா? ஓகே, விளங்குதா? Yes, sir. இதுதான் அந்த ஃபார்முலா. இது பெரிய கஷ்டம் இல்ல. நான் இப்ப கணக்கு செய்யாத உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். அங்கே கணக்கல் வருது. ஓகே, அப்ப இதைத்தான் சொல்லுவேன் என்னது. அப்ப நாங்க இப்படி வரைஞ்சு காண்றதை விட இப்படி எக்ஸாக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப so we are assuming that the frequencies occurs evenly within the each class intervals, but this may not always be correct. It is unlikely that the 150 values in the mod class occurs evenly. Hence the mod in a group frequency distribution is the only an estimate. So the single value காண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரி, இப்ப mod equal இது என்னன்னு சொல்லுவோம், lower limit of class. இப்ப நாங்க mod class ஃபைண்ட் பண்ணுவோம் தானே. இந்த இருக்கு இந்த mod class இப்படி இருக்கு தானே. இப்ப நாங்க கண்டுட்டோம் இதான் இதுக்குள்ள mod class வரப்போகுது. இது விளங்கிச்சா? அப்ப இதுல லோவர் லிமிட் எதுன்னு பாத்தீங்கன்னா இது. அப்ப இதுவும் 20ல முடியுது, இதுவும் 20ல முடியுது அப்படியா? அப்ப இதுல 19ல முடிஞ்சிச்சுன்னு சொன்னா இது 90 இது 20ன்னு சொன்னா உண்மை ஆக்சுவலா இது எதுல முடியுது இந்த கிளாஸ் 19ல முடியுது. 10 to 19 இது என்னத்துல சொல்லுங்க போகுது 20 to 29. அது விளங்கிச்சா உங்களுக்கு நான் சொல்றது பரிமேலா? Yes, sir. அனிதா விளங்கிச்சா? Yes, sir. ஓகே, அப்படின்னு சொன்னா இதுல லோவர் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது 19ல முடியுது, இது 20ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ரெண்டுக்கு முடியான மிட் பாயிண்ட பார்க்கணும். அப்ப எவ்வளவு வரும்னா 19.5. விளங்கிச்சா? அப்ப நாங்க என்ன சொல்லுவோம், லோவர் லிமிட் ஆஃப் த மோட் கிளாஸ் என்ன 19.5. frequency of the mod class. அப்ப இந்த mod classல வர frequency எவ்வளவு? இந்த mod classல வர frequency எவ்வளவு? 150. விளங்கிச்சா? frequency of the mod class f1 ன்னு சொல்லுவோம் 150 minus frequency of the class preceding the mod class. இதுக்கு முன்னுக்கு இருக்க mod class ன்னா இது என்னது? இதுல இருந்து இதை கழிக்கணும். ஓகே, இப்ப நாங்க பாப்போம். ஓகே, அதற்கு போடணும். then the frequency of the mod class succeeding இந்த இது அது போட்டிருக்காங்க. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல போடுவோம் கிளாஸ் இன்டர்வல், இந்த சைட்ல போடுவோம் என்ன கிளாஸ் இன்டர்வல் வந்து அந்த மொட் கிளாஸ் இருக்குதா இல்லையா, அந்த மொட் கிளாஸ்ல இருக்க கிளாஸ் இன்டர்வல் அவ்வளவு அந்த 10 நாங்க ரெண்டு டிஃபரெண்ட் பண்ணுவோமா இல்லையா அத சொல்லுவோம். ஓகே, இது விளங்கிச்சா உங்களுக்கு? பரிமளாக்கு விளங்கிச்சா இந்த ஃபார்முலா? சரி, திருப்பி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஓகே, நான் கணக்கோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே, இந்த கணக்கு இருக்கு தானே. இதுல பாருங்க கீழே இருந்தா போகுது பாருங்க 16 to 20, 20 to 21 to 25, 26 to 30, 30 to 35, 36 to 40 and 40 to 45. இது ஒரு இது தந்திருக்காங்க கிளாஸ் இன்டர்வல். இதுல மொட் கிளாஸ் எதுன்னு நீங்க பார்க்கணும்னு சொன்னா இது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியா இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காதானே மொட் கிளாஸ். இது விளங்கிச்சா? ஓகே,
அப்ப லோவர் கிளாஸ் இப்ப பாப்போம் என்னன்னு சொன்னா இதுல போடணும் என்ன லோவர் கிளாஸ் மொட் வேல்யூ போடணும் லோவர் மொட் வேல்யூ லோவர் இந்த கிளாஸ் இன்டர்வல் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு அடுத்ததானே இது 25 முடிஞ்சு 26 அப்ப லோவர் வேல்யூ வந்து இங்க பாத்தீங்கன்னா 25 இது 26 அப்ப ரெண்டுக்கு முடிய இருக்க மிட் பாயிண்ட் தான் நீங்க போடணும் என்ன 25.5 வந்து போடணும் அதான் என்ன சொல்லுவோம் லோவர் கிளாஸ் இன்டர்வல் இது விளங்கிச்சா பரிமளாக்கு விளங்கிச்சா No, sir. அதாவது உங்களோட கிளாஸ் இன்டர்வல் எதுல முடியுது 25ல முடிஞ்சு 26ல ஸ்டார்ட் ஆகுது ஆனா உண்மையா உங்களோட லோவர் கிளாஸ் இன்டர்வல் எதுன்னு பார்த்தா 26 பட் ஆனா இது ரெண்டும் என்னது அன்இக்குவல் கிளாஸஸா இல்ல இது 25ல முடியுது இது 26ல முடியுது அப்ப நாங்க லோவர் கிளாஸ் மொட் வேல்யூ எப்படி எடுப்போம்னு சொன்னா இது ரெண்டையும் கூட்டி சரி ரெண்டால் டிவைட் பண்ணுவோம் கிளியரா உங்களுக்கு Yes, sir. Yes, sir. ஓகே அப்ப ரெண்டையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ண என்ன வரப்போகுது 25.5 வந்து வரப்போகுது பிளஸ் இதுக்குள்ள போடுவோம் என்ன 7 என்று சொல்லி போடுவோம் அது என்னன்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்ன இந்த 7 என்ற என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா frequency of the mod class ஓகே அதாவது இந்த mod class இருக்கா இல்லையா இந்த frequency of the mod classல இருந்து முதல்ல இருக்க mod class கழிக்கும் கழிச்சா எவ்வளவு வரப்போகுது 7 அது விளங்குது உங்களுக்கு பரிமளாக்கு விளங்கிச்சா 40ல இருந்து அதுக்கு முதல்ல இருக்க frequency கழிச்சா எவ்வளவு வரப்போகுது 7. பரிமளா விளங்குதா இது Yes, sir. அப்ப அத போடுறோம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க இதுல பாருங்க இந்த ஃபார்முலா பாருங்க ஓகே அது விளங்கிச்சா உங்களுக்கு அதே தான் திருப்பி இந்த டெல்டா வந்து நீங்க மேல போட்ட வேல்யூ தான் அதே தான் திருப்பி கீழே போடணும் ஓகே அது மேல போட்டீங்களா இல்லையா 7 அதே 7 திருப்பி என்ன செய்ய போறோம் திருப்பியும் கீழே போட போறோம் இதுல இந்த கழிச்சு வந்து 7 தான் இதுல போட்டீங்க அதே வேல்யூ தான் என்ன செய்ய போறோம் கீழே திருப்பி போட போறோம் ஓகே பரிமளா பிளஸ் 6 என்ற வேல்யூ எப்படி கண்டிருக்காங்கன்னு சொன்னா frequency of the class preceding the mod class and frequency of the class preceding the succeeding the class அது எப்படி கண்டிருக்காங்க சொல்லுவா அது எப்படி கண்டிருக்காங்க சொல்லுவோம் இந்த 14 இருக்கா இல்லையா அதாவது இதுல இருந்து அடுத்ததை கழிக்கும் விளைவிச்ச இந்த உங்களோட மொட் கிளாஸ் இருக்கா இல்லையா உங்களோட மொட் கிளாஸ் கண்ட அந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சில இருந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வரது இருக்குதா இல்லையா லோவர் லிமிட் உங்களுக்கு அந்த 31 to 35 அதை கழிச்சா அவ்வளவு வரப்போகுது 6 இது விளைவிச்சா பரிமளா அனிதா விளைவிச்சா Yes, sir. பரிமளாக்கு விளங்குதா இல்லையா Yes, sir. அதாவது முதல் வந்து என்ன செய்யணும் முதலாவது இது காண்றா என்ன செய்யணும் அந்த மொட் கிளாஸுக்கு முன்னுக்கு இருக்கதை கழிக்கணும் இதுல இருந்தா கழிச்சு விட்டு அவ்வளவு வரப்போ 7 திருப்பி என்ன செய்ய அதே 7 தான் திருப்பி இங்க போட போறோம் D1 பிளஸ் அடுத்த என்ன செய்ய போறோம் இதுல இருந்து இதை கழிச்சிட்டு இதுல போட போறோம் கிளியரா அதாவது ஃப்ரீக்வன்சிக்கு மேல இருக்கதை கீழே இருக்கதை கழிச்சு போடுவோம் ஓகே இந்த 500 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல்ஸ் இது ரெண்டுக்கு முன்னாடி கேப் எவ்வளவு கேப் இருக்குது 26 27 28 29 30 அப்ப எவ்வளவு இருக்குது 5 விளங்கிச்சா இல்லையா பாருங்க 26 27 28 29 30 கன்சிடர் ஆகும் இதுக்குள்ள ஏன் சொல்லுங்க அப்ப 31ல இருந்து அடுத்த ஸ்டார்ட் ஆகுது அப்ப எத்தனை டோட்டலா இருக்கு இதுக்கு எனக்கு 5 கிளியர் கரிமலா விளங்குதா இது Yes, sir. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆன்சர் என்ன வரப்போகுது இதை இனி ஈக்குவல் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு ஆன்சர் வரும் கிளியரா Yes, sir. குழப்பமா இருக்கா யாருக்காது கரிமலா குழப்பமா இருக்கா No, sir. அனிதா No, sir. Okay, sir. விளங்க இல்ல Okay, விளங்குது sir. இப்ப நான் இன்னும் கணக்குகளுக்கு எனக்கு பிராக்டிஸ் பண்ண போறோம் நாங்களே சரியா வரும் ஓகே Okay. நாங்களுக்கு எனக்கு இருக்கு இது அதெல்லாம் வருது திருப்பி ஓகே நான் திருப்பி மீடியனுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு அப்ப அதை வச்சு மீடியனுக்கு மொட்டுக்கெல்லாம் திருப்பி செய்திருக்கோம் ஓகே பார்க்க உங்களுக்கு கிளியர் ஆயிடும் ஓகே பரிமளா Okay, sir. Sir, assignments. யா அசைன்மெண்ட் ஓகே அசைன்மெண்ட்ஸ் அடங்க இருக்கா பாப்போம்
ஓகே, இதான அசைன்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க தந்திருக்காங்க யூ ஆர் ஒர்க்கிங். இதுல சொல்லிருக்காங்க the course work is tested the following the learning outcome. உங்கள ஏரியாவை நீங்க டெஸ்ட் பண்ணணும். ஓகே, use of sources for the collection of data, apply a range of technique to analyze the data for the business purposes, produce information in appropriate format for decision making in an organization context, use of software generated information to make decision at operational, tactical and statistical level of organizations. Okay, assignments. You are working in the business analysis is a well-known firm in your town. நீங்க இப்போ ஒரு working பண்றீங்களா business analyst ஒரு well-known organizationல firmல you have been hired by a client organization to analyze their business performance. Also, they want to analyze the customer satisfaction and the financial performance of their product or service. Also, through this analysis, they want to measure the customer's attention towards their brand and the degree of the attractions of the market which they operate. They are going to open to another branch in another town in order to attract more customers. Initially, the organization has spent $100,000. Initially, initial investment இப்போ ஒரு பிரான்ச், இப்போ நீங்க ஒரு பிசினஸ் அனாலிசிஸா இருந்துകൊണ്ട് ஒரு வெல் நோன் ஆர்கனைசேஷனுக்கு உங்களோட கிளைண்ட் ஆர்கனைசேஷன் பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பண்ணட்டுமா, அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் அப்படி இருக்குது, ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குன்றதை அனாலிசிஸ் பண்ணட்டுமா. ஆல்தோ through this analysis they want to measure the customer attention towards the brand and the degree of the attraction to market they operate. Okay, initially எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க $100,000. After that upcoming 4 years, after அடுத்த வருஷம் 4 வருஷத்துக்கு they can yield the income as the following: 45,000 year 1ல 45,000, year 2ல 48,000, இது 58,000, 35,000, 44,000 earn பண்றாங்க income cash flow. அப்ப இது cash inflows வரும். Also in the years, every year they need to spend additional 12,500 in each year in order to maintain the branch. அப்ப branch மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கான்? 12,500 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கான் every each year சார். அப்ப ஒவ்வொரு வருஷம் என்ன 12,500 நீங்க இதுல இருந்து கழிக்கணும், இன்கம்ல இருந்து கழிக்கணும். இது நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேனா இல்லையா பரிமளா? ஓகே ஓகே, அப்ப நான் இது ஆல்ரெடி சொல்லி தந்தேன். எப்படி இது உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி இது போட்டீங்கன்னு சொன்னா அந்த எக்ஸல்ல நான் ஒருக்கா சொல்லி தந்தேன் நான் நினைக்கிறேன். இதுல இயர்ஸா போடுங்கன்னு சொன்னேன். இயர்ஸ் சரியா, இயர் 0 அந்த சொல்லி தந்தேன் இதெல்லாம். இயர் 0, இயர் 1, இயர் 2, year 3, year 1, year 2, year 3, year 4 இப்படி போட்டுட்டு year 4, year 5 இப்படி போட்டு என்ன சில கேஷ் ஃப்ளோஸை போடலாம்ல. ஈச்சா கேஷ் ஃப்ளோ இப்ப தனியா இன்ஃப்ளோ தனியா போட்டு அவுட்ஃப்ளோ தனியா போட்டு உள்ள இருந்து கழிச்சு போடலாம். அதாவது நெட் கேஷ் ஃப்ளோ நீங்க டைரக்டா போடலாம். ஓகே ஓகே, அவ்வளவு ஈச்சா உங்களுக்கு பரிமளா? என்ன இல்ல 100,000 ரைட். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலிய செவ்வளவு உங்களுக்கு இன்கம் கிடைக்குது 45,000. 45,000ல 12,500 டிடக்ட் பண்ண எவ்வளவு வரப்போகுது? 32,500. கிளியரா? ஓகே பரிமளா, அப்ப இன்கம் எவ்வளவு கிடைக்க போகுது? நெட் இன்கம் 32,500. அவ்வளவு ஏன் ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு கேஷ்? 45,000. பட் நீங்க எவ்வளவு ஒரு இயர் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? 12,500. அப்ப அத கழிக்க தானே வேணும். அதெல்லாம் ஏன் சார்? எஸ் சார். அது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் எவ்வளவு கிடைக்க போகுது? 48,000. பட் ஸ்பெண்ட் பண்ண போறவங்க 12,000.
500 போனா அவ்வளவு 35,500 35,500 கிளியரா நெக்ஸ்ட் எவ்வளவு கிடைக்குது 58,000 58,000ல இருந்து 12,500 போனா அவ்வளவு கிடைக்க போகுது 45,500 கிளியரா 45,500 நெக்ஸ்ட் எவ்வளவு கிடைக்க போகுது 35,000 அதுல இருந்து 12,500 போனா அவ்வளவு 22,500 ரைட்டா 22,500 next எவ்வளவு 44,000 44,000ல இருந்து 12,500 போனா அவ்வளவு 31,500 1,500 31,500 okay இனி அங்க DCF at 8%. 8% level DCF வருதுன்னு பார்க்கலாமா இல்லையா உங்களுக்கு ஓகே 8% level DCF வருது ஓகே 8% DCF வருது எவ்வளவு இதுக்கு அப்பயும் இயர் 0க்கு 1 இயர் 2க்கு என்ன வர போகுது 1 9.2688 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு 0.5857 அடுத்து எவ்வளவு போகுது 0.735 0.735 then 0.681 okay then ini present value காணலாமா இல்ல இதுல என்ன வரும் நீ present value okay then என்ன செய்யலாம் நீ இதனை மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா சரி இதே மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா இதுல வர போகுது என்ன 100,000 cash outflow தான் 100,000 cash outflow இனி இதே மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா சரி இது இன்டு இது மல்டிப்ளை பை இது ஓகே அப்ப இனி அப்படியே என்ன செய்யலாம் இனி அப்படியே எழுத விட்டீங்கன்னு சொன்னா இந்த ஆன்சர் சொன்னோம் ஓகே இனி இதுல என்ன காணணும் NPV ஈக்குவல் என்னது NPV என்று போட்டுட்டு இனி இதை கண்டுபிடிக்கல இவ்வளத்தையும் கூட்டினவங்களுக்கு எவ்வளவு வருது பாருங்க 134,634.5 இத பாருங்க இதுல சம் வேல்யூ இந்த மவுஸ் கர்சர் பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு yes sir 134,634.5 உங்களுக்கு present value வருது பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 100,000 ஓகே இன்னும் சைவர் வரணுமா ஓகே ஓகே அப்ப இத நீங்க சம் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா சரியா இல்லையா இதுல போட்டு ஈக்குவல் இவ்வளவு நீங்க சம் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா D3 to D2 okay auto sum sorry ஓகே அது நீங்க எப்படி காணலாம் இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ் பிளஸ் இது மைனஸ் இது சரி மைனஸ் இல்லாம அது டைரக்டா மைனஸ் பண்ண தேவை பிளஸ் போட்டாலே சரி இந்தாங்க பிளஸ் வேல்யூ தானே ஆல்ரெடி இருக்குது ஓகே ஆன்சர் சரியா இப்ப ஓகே
ஓகே பரிமளா விளங்கிச்சா? ஓ சார் விளங்கிச்சு. ஓகே அப்ப அது கண்டீங்கன்னு சொன்னா சரி, அதுதான் ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப அதை வச்சு நீங்க ஒரு கன்க்ளூஷன் எழுதலாம். நாங்க என்பிவி 8% என்பிவி பார்த்ததுல இந்த வேல்யூஸ் வருது. அப்புறம் நீங்க அதுக்கு ஐஆர்ஆர் என்ன ஒரு 15% எடுத்து ஐஆர்ஆர் பார்த்துட்டு அதை பற்றி நீங்க ஒரு டிஸ்கஷன் செய்யலாம். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ல என்பிவி ஐஆர்ஆர் நல்லன்றத எக்ஸிகூட்டிவ் சம்மரியில சொல்லலாம். ஸோ பிளான்களையும் சொல்லி நீங்க எக்ஸிகூட்டிவ் சம்மரி மீன் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஓவராலா இதை நீங்க இந்த கண்டென்ட்ல என்ன சொல்ல வாரீங்க, இந்த அசைன்மெண்ட்ல என்ன சொல்ல வாரீங்கன்றத சொல்லணும். விளங்கிச்சா? ஓ சார் அப்ப ரிப்போர்ட் வந்து கடைசியில சார் செய்யணும். இது அசைன்மென்ட் கடைசியா தான் செய்யணும். இது எக்ஸிகூட்டிவ் சம்மரி கடைசியா அசைன்மெண்ட் முடிஞ்ச அப்புறம்தான் நீங்க செய்யணும். என்னென்ன இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன செய்திருக்கீங்க, என்பிவி ஐஆர்ஆர் பாத்திரத்துல எது பெட்டரான ஆப்ஷன், என்பிவி நல்ல ஆப்ஷன், ஏன் என்பிவி நல்ல ஆப்ஷன் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி தியரியில படிச்சிருக்கோம், நான் எல்லாம் நோட்ஸ்ல வந்திருக்கேன். ஓ சார் அதுல சொல்லிட்டு என்பிவி இந்த மெத்தடை நான் இதுல செலக்ட் பண்ணிருக்கேன். எங்களோட ரிஸ்க் பாயிண்ட் இவ்வளத்துல இருக்கு. ஐஆர்ஆர் பார்த்து நீங்க சொல்லலாம் எங்களோட ரிஸ்க் பாயிண்ட் இவ்வளத்துல இருக்கு, 15% டிஸ்கவுண்டர் எடுத்து செய்ததுல ஐஆர்ஆர் இவ்வளவு வருது. ஸோ உங்களோட ரிஸ்க் பாயிண்ட் இவ்வளவுல இருக்குது என்றது சொல்லணும். இப்போ நாங்க இதுல ப்ராஜெக்ட் பிளான்கள், கன் சார்ட்டுகள் பத்தி, நெட்வொர்க் டயக்ராம்களை பத்தி இன்க்ளூட் பண்ணிருக்கோம். விளங்கிச்சா? அதுகளை பத்தியும் கதைக்கலாம். விளங்கிச்சா? அதுகளையும் இன்க்ளூட் பண்ணிருக்குது. அதுகள் தான் உங்களோட இதுல வரணும் எக்ஸிகூட்டிவ் சம்மரியில. கிளியரா? ஓ சார் இப்போ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணா ஒரு 1 பேஜுக்கு ஃபுல்லா சொல்லணும், ஃபுல்லா சம்மரியா. ஓகே அது செய்யலுமா உங்களுக்கு? எஸ் சார் இப்போ ஓகே அது செய்யலும் தானே. இது கண்டென்ட் பேஜ். கண்டென்ட் பேஜ்ன்றது என்னன்னா உங்களோட ஒவ்வொரு பேஜ்ல இப்போ 1 to 5 பேஜ்ல என்ன இருக்குது, 5 to 6 பேஜ்ல என்ன இருக்குன்றதை நீங்க போடணும். இன்ட்ரோடக்ஷன்ஸ் போடணும். இப்போ வந்து டேட்டா கலெக்ஷன் பிளான் நான் சொன்ன நேற்று கொஸ்டின் செட் பண்ணணும். டேட்டா கலெக்ஷன் என்ன, பிளான் என்ன, அதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு, அதுல கொஸ்டின் அந்த கொஸ்டின் நான் 15 செட் எடுக்க சொன்னேன், அது செய்யணும். சரியா? ஓகே அப்ப இன்ட்ரடக்ஷன்ன்றதுல என்ன இருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. இன்ட்ரடக்ஷன்ன்றதுல இன்ட்ரடக்ஷனுக்கு 10% வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் இஸ் அ குட் ஓவர்வியூ ஆன் த ரிப்போர்ட். இதுலயே நீங்க ஓவர்வியூ சொல்லலாம். ஓகே ஓவர்வியூ ஆன் த ரிப்போர்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ரீசன். நீங்க சொல்றீங்க எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி வந்து 1 பேஜ் கிட்ட சரி எழுதணும்னு. சோ அங்க வேர்ட் கவுண்ட் கொடுத்திருக்காங்க சார். இப்போ 1 பேஜ்னா ஒரு 200 வேர்ட் வராது. ஓகே அது எக்ஸிக்யூட்டிவ் சம்மரிக்கு மார்க்ஸ் இல்ல, இன்ட்ரடக்ஷன்ல தான் மார்க்ஸ் வரும். இன்ட்ரடக்ஷன், டேட்டா கலெக்ஷன், சம்மரி ஆஃப் ஃபைண்டிங்ஸ், அனாலிசிஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங், ப்ராஜெக்ட் பிளான், ஃபைனான்சியல் இவாலுவேஷன். இப்போ என்பிவி ஐஆர்ஆர் பற்றி டிஸ்கஸ் பண்ணி இப்போ நாங்க சொன்ன மாதிரி மேல தந்திருக்கிறதுகளுக்கு நீங்க இதுவெல்லாம் காணணும். ஃபைனான்சியல் இவாலுவேஷன் டான் சூசிங் என்பிவி ஐஆர்ஆர் பேபேக் அனாலிசிஸ் எல்லாம் பார்த்து அதுல வந்து எது பெஸ்டான ஆப்ஷன் சொல்லணும். என்பிவி படி பார்த்தா என்ன வருது, என்பிவி இப்ப நான் கண்டு வந்துட்டேன். ஐஆர்ஆர் உங்களுக்கு காணையில தானே ஃபார்முலா போட்டு ஒரு 15% எடுத்து செய்யணும். பேபேக் உங்களுக்கு இதை வச்சே செய்யலாம். ஓகே பார்த்துட்டு பேபேக் இஸ் அ ட்ரெடிஷனல் மெத்தட்னு சொல்லணும். பேபேக் இஸ் அ ட்ரெடிஷனல் மெத்தட், அதை நாங்கள் சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மாடர்ன் மெத்தடான என்பிவி ஐஆர்ஆர்ல என்பிவி படி பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஐஆர்ஆர் படி பார்த்தா எங்களோட ரிஸ்க் பாயிண்ட் இவ்வளத்துல இருக்குது. ஸோ அதுகளை பத்தி நீங்க இதுல ஆர்கியூ பண்ணலாம். விளங்கிச்சா? ஓகே எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில இருந்து வேர்ட் கவுண்ட் ஸ்டார்ட் ஆகாது. இல்ல அதுக்கு ஸ்டார்ட் ஆகாது, இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓ கிளியரா பரிமளா? நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல போடுறதே அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியா போடலாம். விளங்கிச்சா? எஸ் சார். ஓகே தென் ப்ராஜெக்ட் பிளான். நான் நேற்று அண்டை சொல்லி தந்தேனா இல்லையா, கன் சார்ட், நெட்வொர்க் டயக்ராம், பாக்ஸ் நோட்டேஷன் இதெல்லாம் சொல்லி தந்தேனா இல்லையா, கிரிட்டிக்கல் பார்ட் இது எல்லாத்தையும் நீங்க காட்டணும். ப்ராஜெக்ட் பிளான் ப்ரொவைடட் வித் டாஸ்க், இன்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் டாஸ்க் இதெல்லாம் நீங்க அசம்ஷன் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ இன்னும் ஒரு இடத்துல போயிட்டு பிரான்ச் ஆரம்பிக்க போறோம். ஸோ இன்னும் ஒரு இடத்துல போய் நாங்க பிரான்ச் ஆரம்பிக்கிற படியால என்னென்ன எங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் வரும். அப்ப எந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு நாங்க முதல் ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும். டிபெண்டன்சிஸ் நீங்களா இமேஜின் பண்ணி ஒரு 15 ஆக்டிவிட்டிஸ் போட்டு அதுக்கு நீங்க கன் சார்ட் வரையணும், கிரிட்டிக்கல் பாத் காட்டணும் அண்ட் நெட்வொர்க் டயக்ராம் காட்டணும். அது எம்எஸ் ப்ராஜெக்ட்ல செய்யலாமா இயலாதா பரிமளா? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஒரு தாள்ல எடுத்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்றேன்னு சொன்னா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், பட் ஆக்டிவிட்டிஸ் நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். இந்த குழப்பறையில ப்ராஜெக்ட் பிளானிங்க கொண்டு போயிட்டு கடைசியா போடுறது அப்படி செய்யக்கூடாது. ஆர்கனைஸ்மெண்ட் இருக்கணும். விளங்கிச்சு நான் சொல்றது பரிமளா?
Yes, sir. இப்ப மணி கலெக்டிங்க கொண்டு போயிட்டு கடைசியா போடலுமா? இயலாது. ஏன்னா அதான் ஃபர்ஸ்டா செய்யணும். எந்தெந்த டாஸ்க் இருந்தா நீங்க தான் பிரையாரிட்டைஸ் பண்ணணும். விளங்கிச்சா? Yes, sir. செய்யலுமா இயலாதா இப்ப? ஏழு. ஓகே, அப்ப இது நீங்க போட்டு முதல் இதுக்கு ஒரு 15 டாஸ்க் ஒரு 20 டாஸ்க் மாதிரி போட்டு முதல் ஆக்டிவிட்டிஸ் எழுதிட்டு பிறகு டைம் டியூரேஷன் நீங்க எஸ்டிமேட் பண்ணுங்க. அது உங்களோட எல்லாமே அசம்ஷன். நீங்களா சும்மா போட்டு செய்யலாம். விளங்கிச்சா? ஓகேயா? செய்யலாமா? அப்ப இது செய்தீங்கண்டா ஒரு நீங்க கன் ஷாட்ல வரைஞ்சீங்கன்றாலே இது மூணுமே வந்துடும். கேட்ட ஆன்சர் அவ்வளவு. அப்படின்னா நம்ம ப்ரொமோஷனல் ஈவென்ட்டுக்கு தானே சார் ப்ரிப்பேர் பண்ணணும் பிளான்? ப்ரொமோஷனல் ஈவென்ட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்ணி அதை ஓபன் பண்ணி தொடக்கம் ப்ரொமோஷன்ஸ் வரைக்கும் ஃபுல்லா எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா சரி. என்ன புது பிரான்ச் தானே ப்ரொமோஷன்? என்ன புது பிரான்ச் லான்ச் பண்றதுக்கான ப்ரொமோஷன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஜூசி இங்க கொட்டினால இருக்குன்னு சொன்னா ஒரு வத்தலையில ஒரு ஜூசி ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா இந்த வத்தலை ஜூசியை நீங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த டே முடிகிற வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டி செய்வீங்க? ப்ராஜெக்ட் பிளானிங் பண்றதுக்கு ஸ்டாஃப் மீட்டிங் போடணும், கெதர் பண்ணணும். சரியா? ஆக்கள் எல்லாரும் என்னென்ன ஆக்களுக்கு பிரிச்சு கொடுக்குற என்னென்ன அலோகேஷன்ஸ் ஒர்க்ஸ் இருக்குது. கிளியரா? பரிமளா? எஸ் சார். எல்லாமே நான் சொல்லி தரல தானே. இப்ப நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்கலாம். நானே அசைன்மெண்ட் செய்யலுமா இல்லாத இப்ப பரிமளா? இப்ப கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சரி. ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன வரும் அவ்வளவுதான். வெரி சிம்பிள் திங் தான். பெரிய கஷ்டமா யோசிக்க தேவையில்லை. அப்ப ஸ்டாஃப் மீட்டிங்க போடணும். நான் ஆல்ரெடி எல்லாமே சொல்லி தந்துட்டேன். அங்க ஸ்டூடெண்ட் மீட்டிங் படிச்சோம் தானே கிறிஸ்மஸ் பிளானிங்க்கு. அப்படியே இங்க ஸ்டாஃப் மீட்டிங். கிளியரா? அத கொஞ்சம் எலாபரேட் பண்ணா சரி. நீங்க அந்த நான் ஸ்லைட் கார்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லெசன்ல தான் இதுல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பிளானிங். அப்ப பாத்தீங்கன்னா சொல்லலாம் ப்ராஜெக்ட் பிளான் பண்றோம். இப்ப வந்து நாங்க என்னதுக்கு டைட்டில் கலெக்டிங் த டேட்டா. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசலுக்கு செய்திருக்கேன். இது பாருங்க கிறிஸ்மஸ் பிளானிங் என்ன செய்திருக்கணும், ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் போடலாம் நீங்க ஸ்டாஃப் மீட்டிங்னு போடலாம், ஈவென்ட் பிளானிங்னு சொல்லலாம், மணி கலெக்ஷன், ஃபண்ட் ரைசிங் ஏரியாஸ். அப்ப அந்த மீட்டிங்ல ஃபண்ட் ரைசிங் ஏரியா எப்படி கிடைக்கலாம், அதுல ஏதாவது ஈவென்ட் செய்யறதா இருக்கலாம், ஸ்டாஃப்ஸ் ஏதாவது ஈவென்ட் செய்யறதா இருக்கலாம், மேபி என்னது வழியால ப்ரௌச்சர்ஸ் கொடுக்குறோம், அது எல்லாமே ஈவெண்டா இல்லையா? கிளியரா? கேக்குதா பரிமளா? எஸ் சார். இப்போ இந்த நீங்க பில்டிங்கை டெக்கரேட் பண்ண வேண்டி இருக்கு. கிளியரா? இவ இன்விடேஷன் இப்ப சீஃப் கெஸ்ட் ஒரு ஆள் ஒரு மினிஸ்டர் ஒரு ஆளை கூப்பிட போறீங்கன்னு சொன்னா பிரான்ச் ஓப்பனிங்க்கு இன்விடேஷனை கிரியேட் பண்ணணும், அதை இஷ்யூ பண்ணணும். விளைஞ்சா அது அந்த ஆக்களுக்கு கொண்டு யார் யார் இன்வைட் பண்ணீங்களோ செலிபிரிட்டிஸ் அவங்கள இன்வைட் பண்ணணும், இஷ்யூ பண்ணணும். அதுக்கு எத்தனை டேஸ் எடுக்குது, ஆர்டரிங் த ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எவ்வளவு நாள் எடுக்குது, டெக்கரேஷன்ஸுக்கு எவ்வளவு நாள் எடுக்குது. இப்போ இந்த ஃபைனல் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஃபைனல் டே. இப்போ ஃபைனல் டேக்கு என்ன இது ஒரு 15 டாஸ்க் மாதிரி போடுங்க. செய்யலாமே இல்லாத இந்த நானே ஆன்சர்ஸ் தந்திருக்கேன் பாதி. இதுல விட நீங்க எக்ஸ்ட்ரா 2-3 ஒரு 5 ஆக்டிவிட்டிஸ் ஆட் பண்ணீங்கன்னா சரி. கிளியரா? எஸ் சார். செய்யலும் தானே உங்களுக்கு டவுட் ஆயிப்பா இதுல? நோ சார். பரிமளா? நோ சார். அப்ப அதை செய்தீங்கன்னா நெட்வொர்க் டயக்ராம் செய்யலாம் தானே. எப்படி போய் எம்எஸ் ப்ராஜெக்ட்ல செய்து காட்டின ஞாபகம் இருக்கும்? அதை போய் பாத்தீங்கன்னா சரி. எப்படி நெட்வொர்க் டயக்ராம் கிரிட்டிக்கல் பாத்தை ஃபைண்ட் பண்ணி சொல்லணும், எது கிரிட்டிக்கல் பாத், அது மண்டே காட்டினால எப்படி கிரிட்டிக்கல் பாத் பாக்குறேன்னு சொல்லி. அப்ப இது வளர செய்தீங்கன்னாலே உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல 20 மார்க்ஸ் வச்சிரு. நல்லா செய்தீங்க. அப்புறம் என்ன செய்யணும், அந்த கொஸ்டின் எடுக்க சொன்னானா இல்லையா முதலாவது கேள்விக்கு டேட்டா கலெக்ஷன். பாருங்க இப்ப பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் டு குட் ஓவர்வியூ ஆன் த ரிப்போர்ட். நீங்க என்ன எக்ஸிகியூட்டிவ் சம்மரில சொல்றீங்களோ அது இதுல சொன்னாலே சரி. இன்ட்ரோடக்ஷன்ல பிள்ளைங்க அதேதான் திருப்பி வர போகுது. ஓகே, introduction to given a good overview on the report and explain the reason for report, show the evidence of extensive search for the relevant information and examples, all sources are correctly referenced. Okay, referencing பண்ணணும். நீங்க referencing தெரியும் தானே உங்களுக்கு? அப்படி ஓகே,
அனிதாக்கு தெரியுமா ரெஃபரன்சிங் பண்றது? ஹார்வர்ட் ரெஃபரன்சிங். எஸ் சார், நான் கடைசில ரெஃபரன்ஸ் பண்றது சார். ஓ, கடைசியா ரெஃபரன்ஸ் பண்ணது பாருங்க. all sources are correctly ரெஃபரன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அதுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஓகே, பரிமளாக்கு விளங்கிச்சா இது? எஸ் சார். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ண 5 அகாடமிக் தான் சார் கேட்டிருக்காங்க. ஓ, அகாடமிக்ஸ் தான் நடக்கும். அகாடமிக்ஸ்னா ஆர்டிகல்ஸ், ஜர்னல் பேப்பர்ஸ். நான் காட்டுன ஞாபகம் இருக்கா அன்றைக்கு ஒருக்கா? எஸ் சார். மினிமம். ஓகே, அதுகள்ல இருந்து எடுக்கணும் கூடுதலா. இப்ப வெப் பேஜஸ்ல இருந்து எடுக்க கூடாது. ஓகே ஓகே பரிமளா. எஸ் சார். நான் காட்டினேன் தானே லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோ போய் இருக்க பாருங்க, என்ன காட்டி இருக்கேன் அப்படி. ஓகே ஓ சார், ஞாபகம். ஓகே, அடுத்த பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. இதுக்கு இவ்வளவு செய்தாலும் உங்களுக்கு இதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு எக்ஸலன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன்ஸ் and with the techniques on the advantage and disadvantage. அப்ப நீங்க சொல்லணும் இதுக்கு தான் ரெண்டாவது டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ல 2 மெத்தட் இருக்கு. பிரைமரி ரிசர்ச், செகண்டரி ரிசர்ச். பிரைமரி மெத்தட்ல என்னென்ன மெத்தட் இருக்கு, செகண்டரிக்குல எது இருக்கு. சோ நான் இந்த மெத்தடை செலக்ட் பண்றேன். நான் என்ன சொல்ல போறேன்னா கொஸ்டினியர்ஸ் மெத்தடை செலக்ட் பண்ண போறோம். சர்வே அல்லது கொஸ்டினியர்ஸ் மெத்தடை செலக்ட் பண்ண போறோம். கஸ்டமர்ஸ்னா ஃபீட்பேக் எடுக்கன்னு சொல்லிட்டு சேர்ந்து அந்த சர்வே கொஸ்டினியர்ஸ் பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த 15 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுல போடுவோம். இது செய்யலுமா இல்லாதா? நேற்று நான் காட்டினேன் உங்களுக்கு 15 செட் ஆஃப் क्वेश्चंस பரிமளா. ஓ சார். அப்ப அது செய்யலுமா இல்லாத? இல்ல. அப்ப முதல்ல இவ்வளவுதே நீங்க செய்துட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு. ஓகே, இதுவெல்லாம் செய்யலுமா? எனக்கு 2 பேரும் நெக்ஸ்ட் கிளாஸ் பாருங்க இதுவெல்லாம் முடிச்சிருக்கோம். அப்பதானே மிச்ச பார்ட் விளங்கப்படுது. அப்ப உங்களுக்கு அங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஸ்டார்ட் பண்ணாம டேட்டா கலெக்ஷன் பிளானுக்கு முடிச்சிட்டேன் சார். ஓகே ஓகே ஓகே. அப்ப இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் அப்ப உங்களுக்கு அங்களுக்கு செய்ய ஈஸி. அங்களுக்கு அப்ப ஒன்று ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு செய்ய இல்ல. ஓகே பரிமளா? ஓகே சார். அது செய்ய எடுத்தோனைக்கு பயத்திலே மறந்துடுது சார். அந்த அசைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் நாங்களா ஓனா எழுதுறதுக்கு அதை பார்க்க. அப்படியே நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்பதான் செய்யலாம். பாருங்க மீன் மீடியன் மாடல் கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி பார்த்துட்டு இருந்தா சரி வேற செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பேசிக் அவங்க கேட்டிருக்காங்க சார். பேசிக் மீன் மீடியம் கொடுத்தா 60% தான் சார் தராங்க. பேசிக் என்றால பேசிக்னா நீங்க இப்ப மீன் மீடியம் மோட மட்டும் விளங்கப்படுத்தி இருந்தா அவ்வளவு மார்க்ஸ். குட் அனாலிசிஸ், அதுக்கு மேல நாங்க நிறைய விளங்கப்படுத்து. எஸ், கோஎஃபிஷியன்ட் அந்த அனாலிசிஸ் எல்லாம் காட்டணும். இவ்வளவு கேட்டிருக்காங்க. அதான் மீன் மீடியன் மாடல் எல்லாத்தையும் காட்டி கோஎஃபிஷியன்ட் படிக்க போறோம். அதெல்லாம் எல்லாமே காட்டணும். அதுல கிராஃப் எல்லாம் இருக்கு, நான் காட்டி தரேன். ஓகே சார். இப்போ அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்னு கேட்டிருக்காங்க சார். ப்ராடக்ட்ஸ் அதானே என்பிவி ஐயா. அப்ப அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நம்ம ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி ப்ராடக்ட்ஸ்னா இப்போ நம்ம சர்வேல கஸ்டமர் கிட்ட நீங்க இந்த நெஸ்லேக்கு எவ்வளவு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க மந்த்லி அப்படி கேட்கலாம். யா நம்ம மீட் மூட் அப்படிங்க கேட்கலாம். அந்த அமௌண்ட் வச்சு மீட் மூட் மீடியம் அதெல்லாம் அதெல்லாம் காணலாம். யா அதுதான் நான் நேற்று சொன்னேன். அந்த அப்சர்வேஷன் மடக்க சொன்னேன்ல. இப்ப சில பேர் 15 क्वेश्चनல இத்தனை ஆன்சர்ஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி மடக்கலாம். ஓகே விளையாச்சு பரிமளாக்கு நீங்க இது வரைக்கும் செய்துட்டு வாங்களே முதல்ல எனக்கு. சரி, ஃபுல்லா செய்து வந்தீங்கன்னா நான் அங்களுக்கு அதை எப்படி மீன் மீடியம் மாடல் இது கனெக்ட் பண்றதுன்னு சொல்லித்தாரேன். ஓகே பரிமளா? இப்ப நீங்க இது கட்டாயம் செய்துட்டு வரணும் நெக்ஸ்ட் கிளாஸ். அப்ப நான் அப்பதான் மிச்சது நான் விளங்கப்படுத்தலாம். ஓகே இப்ப இது நான் ஆன்லைன்ல படிக்கிறேன். இப்ப கிளாஸ்ன்றா சரி டைரக்டா சிலதுன்னு சொல்லி தரல. இதெல்லாம் கஷ்டம் தான். அப்ப அதான் கஷ்டம். இதே கிளாஸ்ன்னா எனக்கு ஈஸியா இருந்திருக்கு. என்ன ஓகே அப்ப இதை நீங்க செய்யுங்க. ஃபுல்லா செய்யதான் வேணும். ஒண்ணு செய்யலாத இன்னைக்கு நாங்க. ஓகே அப்ப செய்யுங்க குயிக்கா. ஓகே அப்ப டுடே செஷன் இவ்வளவு தான். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மிச்சத்துக்குள்ள பேலன்ஸ் எல்லாம் விளங்கப்படுத்துறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் எல்லாம் பார்க்க இருக்கோம். ஓகே இங்க எல்லாமே செய்து நான் வச்சிருக்கேன். ஓகே மெஷர்ஸ் ஆஃப் டெப்ரெஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் அது எல்லாமே பார்க்க இருக்கு. அப்படி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் பாக்குறது. ஓகே
இது ஈஸி, அவ்வளவு பெரிய கஷ்டமா இல்ல. நீங்க ஒழுங்கா கிளாஸஸ் வந்தீங்கன்னா ஓகே, எல்லாமே அங்க கணக்கு தான். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் வார நேரம் வந்து ஃபுல்லா எல்லாம் முடிச்சிட்டு வாங்க. ஓகே, யாரு தெரியுமல, நான் சொன்னதுல முதல்ல செய்யுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதே சொல்லிட்டு இருக்கிறது இல்லையா சார்? நான் இல்ல சார், அந்த கம்பெனி சூஸ் பண்ணது ஓகே சார், அந்த கம்பெனி எல்லாத்துக்கும் அது ஓகே, அது நீங்க எந்த கம்பெனியும் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இதுல அசம்ப்ஷன்ல ஃபுல் அசைன்மெண்டே செய்யறாங்க. உங்களுக்கு கான்செப்ட் விளங்கி இருக்கு, உங்களுக்கு கான்செப்ட் விளங்கி இருக்கான்னு தான் பாப்பாங்க இதுல. ஓகே ஓகே, thank you. Okay sir, God bless you sir. Okay, bye. Bye. Bye bye. Anita akka.